కులవర్గపురు విప్లవ జోహారు వెన్నెల కలగన్నావు చిరునవ్వులకై నడిచావు వెన్నెల కలగన్నావు చిరునవ్వులకై నడిచావు చీకటలకు కొని ఊపిరాపినా చీకటలకు కొని ఊపిరాపినా స్వేచ్ఛనే గన్నావు పొడిచే పుత్తువేగైనావు సాయి జోహారు మా సారు జోహారు ఈ నేలపై కులవర్గపురు విప్లవ జోహారు ప్రేమను కలగన్నావు పేదలకై నడిచావు ప్రేమను కలగన్నావు పేదలకై నడిచావు చిత్రహింసలతో నిన్ను వేధించిన क्रांति தோழர் பேராசிரியர் சாய்பாபாவின் நினைவு பகிர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் என் உளமாற வரவேற்கிறேன். இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி தர வந்திருக்கும் தோழர் பேராசிரியர் சரஸ்வதி அவர்களையும் வடக்குழஞ்சலும் சிவில் உரிமை குழுவினருமான ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த நமது தோழர் கிராந்தி சைத்தன்யா அவர்களையும் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மனித நேயர் தோழர் ஹரி பரந்தாமன் அவர்களையும் நமது மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் திரு சுரேஷ் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது பேராசிரியர் தோழர் தலைமையேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி பாபு. மறைந்த பேராசிரியர் மரியாதைக்குரிய சாய்பாபா அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவோம். டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் மறைந்த திரு சாய்பாபா அவர்களுடைய நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தும்படி பணித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையையும் உரித்தாக்குகிறேன். இங்கே வந்திருப்பவர்கள் இவருக்கும் சாய்பாபாவை பற்றிய புதிய தகவல்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சிந்தித்ததற்காக மட்டுமே வித்தியாசமாக மாற்றாக அவர்கள் மொழியை சொல்ல போனால் புரட்சிகரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதற்காக மட்டுமே ஆழ்தூக்கி சட்டத்தின் 10 ஆண்டுகள் உள்ளே வைத்து மெல்ல மெல்ல அவரை கொன்று கடைசி நிமிடத்தில் அவரை வெளியே விட்டு இல்லை இல்லை நாங்கள் பத்திரமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தோம், அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது, அதன் காரணமாகத்தான் அவர் இறந்தார் என்ற பொய்யான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நடுவண் அரசு தன்னுடைய இந்த அராஜக போக்கை, அரச பயங்கரவாதத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அண்மையில் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னே நினைக்கிறேன் நாம் மரியாதைக்குரிய ஐயா சானிசுவாமி அவர்களை இழந்தோம். அவரை சிறை கொட்டடைக்குள்ளேயே அவரை சாகடித்து விட்டார்கள். அவர் செய்த குற்றம் பழங்குடி மக்களுக்கு தேவையான சில உரிமைகளை வாதாடி பெறுவதற்கு உதவியாக இருந்தார், அவ்வளவுதான். அவர் எந்த ஆக்ஷன்லையும் இறங்கல, எந்த செயல்பாட்டுகளே அவர் இல்லை. அவர்களுக்கு ஆதரவான சில யோசனைகளை சொல்லி இது உங்கள் உரிமை, இந்த மண்ணும் இந்த நீரும் இந்த காடும் உங்களுக்கு சொந்தமானது, இதை அந்நியர்கள் பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் செக்டார் எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள், அதற்கு என்னென்ன வழிவகைகளில் நீங்கள் உங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்ற சில ஆலோசனைகளை தந்து கொண்டிருந்தார். அந்த ஆலோசனைகளை தந்ததற்காகவே 84 வயது முதியவரை கொட்டடைக்குள்ளேயே, அவருக்கு வந்துட்டு நடுக்க வியாதி உண்டு, கொட்டடைக்குள்ளேயே அடைத்து வைத்து அவர் நீர் குடிப்பதற்கு ஒரு ஸ்ட்ரா கேட்டார். டம்ளர்ல இருந்து நேரம் தண்ணி குடிக்க முடியாது, போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டார். அதை கூட கொடுக்காமைக்கு அவரை சிறைக்குள்ளேயே கொன்று ஒழித்தது இந்த அரசு. அந்த அரசு செய்திருக்கின்ற 2வது கொலை நம்முடைய பெருமரியாதைக்குரிய வாங்க சார் பெருமதிப்பிற்குரிய சாய்பாபா அவர்களை கொன்றது. 90 விழுக்காடு
திறனாளியாக இருந்த சாய்பாபா முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிக்கு ஆதரவாக இருந்தார் என்று மிக கொடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி 10 ஆண்டு காலம் அவரை சிறை கொட்டடையில் அடைத்து வைத்து அவருடைய மனைவி சொல்லுகிற உள்ள போகும்போது அவர் வெறும் ஹைப்பர் டென்ஷன் மட்டும்தாங்க இருந்தது. ஆனால் வெளியே வரும்போது அவருக்கு எல்லா விதமான வியாதியும் இருந்தது. அந்த வியாதிக்கு மருந்து கொடுங்க, ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் போராடும் பொழுது அதற்காக இந்த அரசு எதையுமே செய்யவில்லை. வெளியே வந்துட்டு பார்த்தா அவருக்கு என்னென்ன வியாதி இருக்கு அப்படின்னு ஒரு லாங் லிஸ்ட் வரும். உள்ள போகும்போது ஒரு டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் தான் இருந்தது. ஆனால் வெளியே வரும்போது இத்தனை நோயும் இருக்குதுன்னா அதற்கு யார் காரணம்? இந்த சிறையினுடைய அரசாங்கத்தினுடைய மெத்தனமான போக்கும். எப்படியாவது, அதாவது அவரே அழகா சொல்லுவார், they cannot kill me என்று சொல்லுகிறார் அல்லவா, எப்படியாவது இவரை சிறைக்குள்ளேயே முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டது போல இந்த நடுவண் அரசு செயல்பட்டது. இப்படிப்பட்ட நடுவண் அரசுடைய போக்கை தட்டி கேட்பதற்கு, அவர்களை நல்வழிப்படுத்துகிறதுக்கு நம்முடைய நீதிமன்றங்களைத்தான் நாம் நாடுகிறோம். ஆனால் நீதிமன்றங்கள் சரியாக சிந்தித்து செவ்வனே செயல்படுகின்றனவா என்ற கவலை நமக்கு நிறைய இருக்கிறது. ஏனென்றால் அண்மை காலங்களாக வருகின்ற தீர்ப்புகள், அண்மை காலங்களாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற பெரிய நீதிபதிகள் கொடுக்கும் பேசும் செய்திகள், இவற்றையெல்லாம் பார்த்தால் நமக்கு கடைசி நம்பிக்கையா இருக்கின்ற அந்த உச்ச நீதிமன்றமும் நம்மை மக்களை கைவிட்டு விட்டதோ என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. அருமை தோழர்களே, இதை பற்றி எல்லாம் நிறைய நாம் பேசுவதற்கு விஷயங்கள் தெரிந்த ஆற்றலாளர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இங்கே இருக்கின்ற அனைவரும் நன்கு பரிச்சயமானவர்கள் தான். எனவே இவர்களை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவையாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நமக்கு செய்திகள் முக்கியம். ஏன் செய்திகள் முக்கியம் என்று கூறுகிறேன் என்றால், செய்திகளை தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள், ஏன் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும் பொழுது மக்கள், நம்மை போன்ற மக்கள், நமக்கு சட்ட வழிகளை சொல்ல இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்க. ஆக சட்டத்தின்படி எப்படியெல்லாம் இந்த அநியாயமாக குற்றம் சாட்டி சிறைக்குள்ளே வரையுண்டு இருக்கின்ற இவர்களை வெளியே கொண்டு வருவது என்று ஒரு கூட்டு முயற்சியை மேற்கொண்டு, ஏனென்றால் மக்கள் போராட்டம் வெடித்து கிளம்பினால் எந்த ஒரு அரசும், எந்த ஒரு நீதிமன்றமும், எந்த ஒரு அரசு பிரதிநிதிகளும் நிச்சயமாக அதை செவி சாய்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற சின்ன நம்பிக்கை இன்னும் நமக்கு இருக்கிறது. எனவேதான் அருமை தோழர்களே, எப்படியாவது இந்த செய்தியை தமிழ்நாடெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக PUCL இந்த முன்னெடுப்பை செய்து ஆங்காங்கே திருச்சியிலே நடந்தது, கோயம்புத்தூரிலே நடந்தது, மதுரையிலே நடக்கிறது, இப்படிப்பட்ட ஈரோட்டிலே நடந்தது, இப்படிப்பட்ட சாய்பாபாவினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சாவுகள், இப்படிப்பட்ட கொலைகள், இப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்கள் இனியும் இந்த நாட்டிலே தொடர்ந்து நடக்கக்கூடாது என்று உண்மையாகவே நாம் விரும்புகிறோம். எனவே நட்பு சக்திகளை இணைத்து கொண்டு இப்படிப்பட்ட போராட்டத்தை எப்படி எடுத்து செல்வது என்பதை பற்றி அறிந்து கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலே தான் சென்னை PUCL இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இங்கே இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவே ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கின்ற திருப்பதியிலிருந்து வந்திருக்கின்ற வழக்குரைஞர் கிராந்தி சைத்தன்யா அவரை பேச அழைக்கிறேன். கிராந்தி சைத்தன்யா அவர்கள் கிராந்தி சைத்தன்யா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை மணி அவர்கள் இப்பொழுது செய்வார்கள்.
இந்தியாவிலேயே சிவில் உரிமை கழகங்களில் குறிப்பாக ஏபிசிஎல்சி என்று வழங்கப்பட்ட ஆந்திர பிரதேஷ் சிவில் லிபர்ட்டி கவுன்சில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் உரிமை அமைப்பை உருவாக்கி ஒரு பெரும் இயக்கமாக வரலாற்றிலே பதிவு செய்தது. அதில் குறிப்பாக அந்த ஏபிசிஎல்சி பல்வேறு மாநிலங்களுக்கு விரிவாக்கும் பொழுது சிஎல்சிஏபி சிவில் லிபர்ட்டி கவுன்சில் ஆந்திர பிரதேஷ் என்பதாக அவர்கள் உருமாற்றினார்கள். அதில் குறிப்பாக திருப்பதியில் இருக்கும் வழக்கறிஞர் கிராந்தி சைத்தன்யா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் குறிப்பாக சொல்லப்போனால் பியூசிஎலுக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்பது திருப்பதியிலே செம்மர கடத்தலிலே 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வுக்காக உடனடியாக ஒரு உண்மையையும் கூடாமை ஏற்படுத்த வேண்டும் என்று தோழர் கிராந்தி சைதன்யா முயற்சி எடுத்து தமிழ்நாட்டு பியூசிஎல்லில் இருந்தும் வரவழைக்க சுரேஷை தொடர்பு கொண்டு இங்கிருந்து நானும் சரவணனும் பேராசிரியர் பிரான்சிஸும் சென்றோம். தோழர் கிராந்தி சைதன்யா அப்பொழுது நின்று கொண்டு சந்திரபாபு நாயுடு ஆட்சி அப்பொழுது எதிர்த்து நின்று எப்படி அந்த தடைகளை எல்லாம் மீறி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் உண்மையிலும் குழாமுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தினார் என்பது நமக்கு நேரடியாக உள்ள வரலாறு. தொடர்ந்து அந்த வழக்கையும் எடுத்துச் செல்வதிலும் உறுதுணையாக இருந்தார். கிராந்தி சைதன்யா திருப்பதியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு சிவில் உரிமை விஷயங்களில் குறிப்பாக அங்கு உயர்நீதிமன்றத்திலும் அங்கே திருப்பதியில் வழக்கறிஞராகவும் பணியாற்றி கொண்டு இருப்பவர். அதனால்தான் அவர் நேரடியாக தோழர் சாய்பாபாவினுடைய 2.5 கலந்த அனுபவ பயணத்தில் இருந்தவர் என்பதனால் தான் இங்கே அவர் சிறப்பு பகிர்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இப்பொழுது உரையாற்றுவார். சரி, நீங்க முதல்ல சொல்லிட்டாங்க. No, ask his option. No problem. He is ready. He is ready. Okay, you can speak. That's all. இன்னும் எல்லாரும் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தா எப்படிங்க? Friends, it's my duty to be here because now we are in the midst of a fascist rule. Whatever you would like to remember, Sai Baba is a part and parcel of our struggle against this fascist state. First of all, you have to excuse me. I cannot speak in Tamil, though I am neighboring person, but I can little bit understand Tamil, but I cannot speak. Is there a translation is required? Okay, no problem. Today, we have observing the nature of the state and the whole country is witnessing the rule of Hindutva forces coupled with corporate hands, resulting the denial of basic fundamental rights of the poor, especially Adivasis. On one hand, the state is establishing green tribunals, talking about
pollution, right of free environment, what not. But at the same time, few days back, the central government has given permission to Adani to explore the minerals in Chhattisgarh, Jharkhand and various places. Now we are seeing the struggle of Adivasis against the mining and how the police brutality is unleashing on the struggling Adivasis. So some people, there is a misconception that the whole Maoist party is operating in Dandakaranya or in somewhere else in some parts of the country, that it is organizing the Adivasis and other things. But if we see the recent videos which we have witnessed in the social media, that without the guidance of any political party, including the Maoist party, the people, Adivasi people, are struggling for their survival, for their existence. And it's very sad that the eternal, the so-called sophisticated, the urban world, or we claim ourselves as the elite section of the society, is not properly understanding the core issues of the struggle. But the people who understood the tyranny and apathy of the Adivasis and downtrodden people of this soil has formulating certain struggles, and we have been witnessing the various forms of struggles, especially from the 1990s, where the new economic policies have introduced by P.V. Narasimha Rao, and it's resulting in the corporatization of the industrial and other sectors, and forum against social forum against imperialism. So first, I have an association with Sai Baba when he completed his graduation, who born in West Godavari district of Andhra Pradesh. After completion of his graduation, he came to Hyderabad and he became a part of this campaign against imperialism. And he started his ideas and forms of struggle, and till he shifted to Delhi in the year 2003 and joined as a associate professor in Delhi University. For the whole 13 years, the period which he stayed in Hyderabad, you can't imagine, in each and every form of a struggle, the struggles which for maybe for democratic rights, maybe for any other struggles, we can see the presence of Sai Baba. And simply it is simple identification that wheelchair comes, Sai Baba is there. So that how the Sai Baba is identified. And literally I am saying, I am not exaggerating, and each and every meeting which I have attended in Hyderabad, going from Tirupati, I never saw any such meeting without Sai Baba. So for each and every meeting or struggle and form, whether it is a dharna or even Rasta Roko or a hall meeting, whatever it may be, the Sai Baba his presence must be there. So which indicates his commitment towards the rights of the people and to be part of the people's struggle. And subsequently Sai Baba shifted to Delhi. From there, many of us know how
he is associated with several organizations, national, international, and how he exposed the nature of the state and what best we can do to combat this fascism or imperialism or fight against corporatization, and how to protect the rights of Adivasis and whatnot. And I have an association with Sai Baba in Operation Green Hunt. So in the year 2007 in Hyderabad, Operation Green Hunt, the committee against Operation Green Hunt has formed, for which I was the convener. And Varavar Rao, VV, is the honorary chairperson. And the struggle under the banner of the Committee Against Green Hunt, we have decided to expand the committee to the national level, which initially formed in Hyderabad at Sundaraya Vignan Bhavan. And Sai Baba took a leading role in expanding Operation Green Hunt, the struggle against Operation Green Hunt. And we had several meetings and seminars and propagation through pamphlets and social media, etc., etc. And now the state is so intelligent that it is diverted the thing and it has given some other name. And we are part of the struggle against Salva Judum, and we had part and parcel of the legal struggle to get it banned the Salva Judum before the Supreme Court and other courts. Suresh might have a close watch about all these happenings. And later, when the struggle and when the BJP government came into power, so now, at this juncture I would like to say one thing, how the things and ruling class, and if a fascist came into the power, how he will deal with other political parties in the society. The only one example, that the Congress party, which ruled our nation for 70 years nearly, suppressed several revolutionary movements, and Naxals, Maoists, Democrats, whatnot. The BJP forces are now branding the Congress party is filled with urban Naxalites. They went to such an extent. So that means, that indicates that even a person, whether he may be Rahul Gandhi or Priyanka or Kharge or a common activist of Congress party, you suppose if he speaks against the speaks about Sai Baba, they may brand that urban Naxalites, and simply these fascist forces will say that all we are assembled here are none other than the urban Naxalites, because we are speaking about, we are sharing, and we are speaking about Sai Baba. That's enough for them, not more than that. And we have to remember that what the Solicitor General submitted before the Supreme Court when Sai Baba bail came for hearing, and when his initial conviction was set aside, initial acquittal was set aside by the Supreme Court, he stated that though the Sai Baba might be confined to a chair, but his thoughts cannot be confined, and his thoughts are so dangerous, and he will be in the society, and he will be released on bail. Through his mind he can do anything. That is the argument put forth by the Solicitor General. But he forgets that a thought is a democratic right, a fundamental right. It is a integral part of a freedom of speech and expression. How do we express? Through our thoughts only we can express. Without thought, nobody can express anything. So now the state went to an extent even to curtail your thoughts.
So any thought which is against the state, which stands for the people, which stand for the democratic rights, they can be branded as anti-nationals and they can branded what not. And for that, and the part and parcel of that, they have brought the UAPA, which is a draconian law that we all know. And under that draconian law, now thousands and thousands of people are languishing in the jails. But it is very unfortunate that we can say that in our country we have an independent judiciary. Who said? No. There is no independence of judiciary at all. If anybody says that is a myth, if any situation arises to the judiciary, a struggle or a dispute between the people and the state, judiciary always stands with the state, not on behalf of the people. N number of examples are there. The same thing is happened in cases of all the victims of UAPA, including Sai Baba. Friends, I would like to share few things with regard to how the Indian judiciary has behaved and acted undemocratically in case of Sai Baba. So I can say that the death of Sai Baba is not the action of the state. Indian judiciary is also equally responsible for his death, and due to an extraordinary action taken by the Supreme Court resulted the death. We can also term it as a murder of the state, and we can have several people are the activists are saying that the state is murdered Sai Baba and other things. Not only the state, the judiciary is also equally responsible. Why I am telling is that when we are interacting with many of our friends, and they said that we have court is there and we can have some reliefs in the court of law and other things, but where we are getting reliefs to the people who stands on behalf of the poor or Adivasis? Nothing is there. And we know that the case itself is a false one. The conviction by the trial court is absolutely ridiculous. And the Nagpur bench, which is acquitted Sai Baba and others on the technical grounds, but the judges perhaps might have done a mistake. That's not intentional. What I feel that is the mistake that they have initially acquitted on the technical grounds. Apart from the technical grounds, if they acquitted Sai Baba on merits also, there would not be any chance for the Supreme Court or some of the few judges who are sitting there to safeguard the interest of the state. There may not be any chance for them to set aside the initial acquittal of Sai Baba. That we can say that's an unfortunate or whatnot. But in an extraordinary move, the Supreme Court have sat on the Saturday, and in Indian judicial history, the first time an acquittal has been stayed by the Supreme Court. Never before. I hope that never in future. Resulted the languishing of jail is extended. That extension of the jail life of Sai Baba resulted deterioration of his health. And several days we have been worried
that at any moment we may hear any bad news from the jail, because the commitment of Sai Baba has made him to alive during the entire jail life. So finally, again Nagpur bench has acquitted him, and we felt very happy. But by the time he came out, and by spending several years in a solitary confinement, has deteriorated his health condition. And is it not the responsibility of the judiciary for the death of Sai Baba? Certainly, judiciary is also equally responsible, on par with the state. Now, we are in the state of affairs. We have witnessed the death of Stan Swami in the judicial custody, and we have witnessed the death of Pandu Norete in the same case. At least Sai Baba came out. Norete was died in the judicial custody itself, who is an innocent. After his death, he declared as innocent. So that is the state of affairs where we are living. And furthermore, though another disturbing features of the advocates who are representing this state, maybe advocate generals or attorney generals or solicitor generals or public prosecutors, their stand is very disturbing. The only one example is that when Father Stan Swami died in judicial custody, in fact the judges themselves felt very embarrassing or guilty. I can say that is guilty. And they have passed some comments. And there was a move from the Advocate General that you have to remove that comments from the record, and Stan Swami is not entitled or deserved to have such a little bit sorrow or expressing of something. That is the stand taken by a public prosecutor, I think so. I don't know whether he is a public prosecutor or Advocate General. So some move is there before Bombay High Court. Now, even after a person who became, after his passing, we have to give respect, whoever he may be. But the state even don't want to give any such respect even after their death. So that we have to understand. So if we have to understand this carefully, then we can formulate against whom we have to fight, in what manner we have to fight, and which is the way to bring forward the struggle of the people. Not for revolution, just for democratic rights, just for liberty, which is guaranteed by the Indian Constitution, not by anybody else. So now we are all know that where we are. So now how the Sai Baba is victimized by the state. And I strongly feel that remembering Sai Baba is nothing but bringing forward his revolutionary dreams or his commitment. That is the only way which we can remember and to our a little homage to Sai Baba. And we are all witnessing how the people are responding towards the death of Sai Baba.
wherever, in Andhra Pradesh, even in a small towns, the mandal headquarters, people are voluntarily organizing the memorial meetings and raising their voice against the state. So now I feel that the Sai Baba death, which resulted the action of the state putting him behind the bars, solitary confinement for several years, are made accused the state. Now everybody is accusing. No one is supporting the state, including the lowest cadre of BJP. I have friends, BJP friends, advocates are there in Bar Association. They also, it's very sad and unfortunate. Our government is not supposed to do it like that. So now, the death is, I feel that the Sai Baba death is again, once again, united all secular democratic forces to fight against the fascist state. And it is in a welcoming note that we have seeing and witnessing the so-called parliamentary politics, so-called CPI, CPM, who is involving deeply in parliamentary politics, are also raised their voice vocally against the central government and condemned the death of Sai Baba. And which indicates that all the secular forces are left forces and democratic forces has to unite against this fascist rule and Hindutva forces which trying to loot the country, loot the natural resources in favor of the corporate sectors. And finally, one of my friend has wrote a little bit about Sai Baba. I would like to read and share with you, but it is originally in Telugu, but Telugu you may not understand, but that's why I have translated into English. Atadu, Telugulo, in Telugu called Atadu, he. Who is he? He is Sai Baba. He is not in mortuary. He is not in mortuary. He usually teaches anatomy in class, showing his body as a lesson. You know that Sai Baba body was donated to Gandhi Hospital. So he is teaching anatomy to the students by showing his body as a lesson. You can meet him there in mortuary. You can meet him there in anatomy department. He is now in mortuary. After all the students have left, he is reading marks repeatedly in Gandhi Hospital library, discussing with Ambedkar, dancing with his hands and legs. You can see his wonderful artistic creation there in Gandhi Hospital. While everyone is in deep sleep, he is engaged in secret meeting with revolutionary dreamers, conversing with them. He is sitting on the old streets of Pathabasti. Pathabasti is one of the renowned place in Hyderabad. He is sitting on the old streets of Pathabasti, enjoying keema biryani with his friends and sipping Irani chai. You might meet him there. Now he is caressing Vasanta. Vasanta is his life partner, and writing a beautiful love poem. The summer winds and winter chill play with him. That is while he is in Andasel, teasing that they can't do anything to him anymore. He is finding ways to combat Delhi pollution, translating the inner feelings of Jantar Mantar. You will definitely see him there. He is lying in his mother's lap and weeping as he is unable to take her last glance.
That is the another tyranny. The state has to felt ashamed that he was denied the parole even to see the lost rights of her mother. But whereas this judiciary has granted 14 times parole to the Dera Baba. Same judiciary, same laws, same principles. His mother, rubbing his twisted feet, comforts him. She takes him back to the Godavari river bank to give him sweets, making him a child again. You can find him on the banks of Godavari. Go there. Now, he is lamenting, grieving while watching the flames of martyrs' pyres burning, holding the rifle of brave warrior from the primal battle. He is redefining the strategies for guerrilla warfare. In reality, he is not in Gandhi Hospital. He is in the midst of revolutionary crowd. You will definitely meet him there. He is in the midst of the revolutionary crowd. You can meet him there. Now he is deeply engaging in intensifying the class struggle, roaming the entire country. He is now sprouted countless feet and has millions of clenched fists. He is truly not lifeless in mortuary. He has become the highest symbol of struggle and he is waving that flag. Go ahead, go and embrace it with your heart. Thank you, Vananda. உணர்ச்சிபூர்வமான அருமையானது ஒரு உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற காந்தி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக சிறப்பான உரை. ஒரு புரட்சியாளருக்கு எதுவுமே தடையாக இருக்க முடியாது. 90% மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட அவர் அங்கே நடந்த எல்லா புரட்சிகர போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். இந்த பன்னாட்டு பகாசுர கம்பெனிகள் சத்தீஸ்கரிலும் ஜார்க்கண்டிலும் இருக்கின்ற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயலும் பொழுது எப்படி மக்களே அதை எதிர்த்தார்கள். அந்த மக்களுக்கு நாக்சலைஸ்ட் என்று ஒரு முத்திரையை குத்தி, இந்த ஆளுவர்க்கம் எப்பொழுதுமே ஒரு முத்திரையை தெரியாக வைத்து கையை வைத்துக் கொண்டே இருக்கும். அர்பன் நக்சலைட்ஸ், இந்த நக்சலைட்ஸ், அந்த நக்சலைட்ஸ், தீவிரவாதி, தேச துரோகி என்று விதவிதமான முத்திரைகளை அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக யார் அரசாங்கத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு முத்திரையை அவர்கள் முதுகில் குத்துவதுதான் அவர்களுக்கு மிக பிடித்தமான வேலை. அருமை தோழர்களே, இப்படி முத்திரையை குத்துவதில் எந்த கட்சியுமே தயக்கம் காட்டுவதில்லை. இந்த சொன்னாரே, நான் பேசும்போது சொன்னாரே, கிரீன் ஹண்ட், அந்த கிரீன் ஹண்ட் என்ற அந்த கொடுமையை அறிமுகப்படுத்தியதே இன்று புத்தனாக புனிதனாக பேசிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் தான். அப்போ இது காங்கிரஸ் கட்சி தான் அந்த படுவாக செயலை முதலில் அறிமுகப்படுத்தியது. நீதானே அறிமுகப்படுத்தினாய், நாங்கள் அதை இன்னும் தீவிரமாக செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி பின்னாலே வந்தவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நான் கதையெல்லாம் நமக்கு தெரியும். அருமை தோழர்களே, அதை போலவே மண்டல் கமிஷன் அந்த அமல்படுத்தப்படும் பொழுது அந்த விதிகளை அமல்படுத்த முயற்சித்த காரணத்திற்காகவே பிபி சிங் அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது. அதில் உள்ள நியாயங்களுக்காக நம்முடைய சாய்பாபா போன்றவர்கள் போராடிய காரணத்தினாலும் அவர்கள் மத்திய அரசுக்கு வேண்டாதவர்களாகி அவர்கள் மீது முத்திரை குத்தப்பட்டு இப்படிப்பட்ட சிறை தண்டனையை, கொடுமையை அவர்கள் அனுபவிக்க நேர்ந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இவர் எதற்காக 90 விழுக்காடு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இவர்
எதற்காக இப்படி போராடுகிறார்? கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு சொகுசாக வாழ வேண்டியதுதானே என்று நமக்கு தோன்றும். ஆனால் மனித உரிமையின் மீதும் மனித நேயத்தின் மீதும் ஜனநாயக உரிமைகள் மீதும் அவருக்கு இருந்த அந்த அழுத்தமான நம்பிக்கை தான் தன்னுடைய உடல் எல்லாமே கடந்தும் கூட எல்லா போராட்டங்களிலும் அவரை பங்கெடுக்க வைத்தது. அந்த ஸ்பிரிட் என்று சொல்லுகிறோமே, அந்த ஸ்பிரிட் என்பது ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்தால் நம்மை மீறி நம் விருப்பத்திற்கு எதிராக நமக்கு எதிராக எந்த கொம்பனாலும் நம்மை அடக்கி வைக்க முடியாது. அந்த ஒரு எழுச்சியை நாம் பெற வேண்டும். இவர்களெல்லாம் யாருக்காக? சாய்பாபா தனக்காகவா, தன் குடும்பத்துக்காகவா, தன் மனைவிக்காகவா, மகளுக்காகவா போராடினார்? இல்லை, ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு ஜனநாயக உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போராடினார். அந்த போராட்ட உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய லயோலா கல்லூரி பேராசிரியர், டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய தீபக் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழலில் ரொம்ப அருமையாக கிராந்தி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நம்ம இப்போ வரைக்கும் சாய்பாபா அவர்களுடைய வேலை, அவருடைய கமிட்மெண்ட், அதை வந்து ஒரு கதாநாயகன் அளவிற்கு அதை நாம் உயர்த்தி இருக்கிறது. கமிட்மெண்ட் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்து இப்போ நம்முடைய மனதுகளில் ஒரு கதாநாயகனாக இருக்கிறார். நான் கொஞ்சம் அவரை கதாநாயகன்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு சாமானிய மனிதன், ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் நம்ம எல்லாருக்குமே வந்து மனித உரிமைகளுக்கான போராட்டம், சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், அப்படி அது ஒரு பார்வை. நான் ஒரு வேறு கோணத்திலிருந்து அதை பார்க்க விரும்புகிறேன். அது என்ன வேறு கோணம்? இந்த அவைக்கு நான் சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு மாற்றுத்திறனாளியாக, ஒரு 90 விழுக்காடு என்பதை தவிர 90 விழுக்காடு 90ங்கிற நம்பர் மட்டும் மைண்ட்ல போயிடும். வாட் டஸ் தட் 90 மீன்ஸ்? 90 விழுக்காடு மாற்றுத்திறனாளினா வாட் டஸ் தட் மீன்? அது நீங்கள் வாழாத வரைக்கும், அப்படி வரைக்கும் உங்களுக்கு புரியாத அனுபவம், எக்ஸ்பீரியன்ஷியல் எக்ஸ்பர்டீஸ் வராத வரைக்கும் அது புரியாது. இப்போ இங்கே மேலே நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். இப்போ நான் காரை விட்டு நீதியரசர் வந்தோன்னு நான் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் உடம்பு வச்சுட்டீங்க அப்படின்னாரு. ஆமாம், கொஞ்சம் எனக்கு உடம்பு வச்சிருச்சு. என் ப்ரொஃபஸர் கிளாட்ஸ்டன் கார் வாங்கும் போதே நாளே சொன்னார், நீ இவ்வளோ நாள் ஒல்லியாக இருக்கிற, இனிமேல் குண்டாயிருவேன் அப்படின்னாரு. நான் சொன்னல, மீனிங் இட் மீன் தெர் வாஸ் அ ஹியூஜ் சென்ஸ் இன் இட். என்ன சொல்றாரு, எனக்கு இப்போ வந்து காரை விட்டு ஒரு கை ஊண்டி நான் எழுந்திருக்கிறது எனக்கு அவ்வளோ சிக்கல் இருக்கு. 3 படிகள் இருக்கு, இங்கே ஒரு படி, மொத்தம் 4 படி. இந்த 3 படிகளில் என்னுடைய மாணவரும் மாணவியும் 2 பேரும் சேர்ந்து 3 படி நான் நடந்து ஏறிடுவேன். அது வழுக்குது. நான் சொல்றது, இங்கே வந்து சேரணும் அவ்வளோதான். நான் அழைக்கப்பட்டிருக்கேன், நான் கீழே நீங்க வந்து சேரணும் அவ்வளோதான். வேற என்ன, வந்து சேரணும் அவ்வளோதானே. வந்து சேரணும் அவ்வளோதான் இல்லைங்க, வந்து சேரணும். ஏன்னா அந்த 3 படியில ஒரு படியில என் கம்பு வழுக்குச்சுன்னா கீழே விழுந்துருவேன். நான் இருக்கிற மாசு, என் உடம்புடைய வெயிட்டுக்கு அது கிரானைட் கல், நான் அங்க வழுக்கிறேன்னா கீழே அடிபட்டுரும். எனக்கு இந்த சைட்ல இப்போ ஒரு ஃப்ராக்சர் இருக்கு. எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் காலில் ஃப்ராக்சர் ஆகும். ஃப்ராக்சர் ஆச்சு திருப்பி ஒரு ஃப்ராக்சர்னா நான் 6 மாசம் படுத்துருக்கணும். அவங்க தோழர் உள்ள வரும்போது அவங்க அழகா பேசினாங்க. உள்ள போகும்போது பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு. அது தவிர மற்ற பல வியாதிகள் அவருக்கு கடைசியில் இருக்கு. நான் இப்போ வந்து நான் அவரை ஹீரோவுக்காக வரல. நான் இப்போ ரொம்ப சாதாரணமாக ஒரு டிசேபிள் பர்சனுடைய வாழ்க்கை, மேலேருந்து காரை விட்டு கீழே இறங்கி, அதாவது அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்த ரத்னா இங்கே ஒரு தூக்கலாம். ரத்னா வந்து என்னுடைய இந்த வீல் சேர் இங்கே ஏறல, இப்படி வரவா, ஒரு செகண்ட் நாங்க முடிவு எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்ப சாய்பாபா அவர்கள் அந்த சிறையில எத்தனை டெசிஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் எடுத்திருப்பார். Now I want you people to put yourself into that shoes. வள்ளுவன் சொல்லுவான், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றார்கள்.
அப்ப அவருடைய வலியை உங்களால் இப்ப இங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு அவர் எவ்வளவு பண்ணிப்பார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் படுத்த படுக்கையா இருக்காரா, அங்க வீல் சேர், அங்க பாத்ரூம்க்கு அவர் எப்படி போயிருப்பார்? பாத்ரூம் என்ன வெஸ்டர்ன் பாத்ரூம் இருந்ததா, அது சாதாரண பாத்ரூம் இருந்ததா? நான் ஒரு ஆர்டிஐ போட்டேன். டிசேபிள் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எவ்வளவு இருக்கு, ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு ஆர்டிஐ போட்டேன். சில பேர் எங்கள்கிட்ட இல்லை, அது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. சில கொஞ்சம் அந்த கரிசனை இருக்கக்கூடிய ஜெயிலர்ஸ் எனக்கு ஆர்டிஐல பதில். சில பேர் பதில் சொன்னா இதெல்லாம் என் நேரத்தை வீணடிக்குது, அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இதை ஸ்டேட் பண்ணி இதெல்லாம் என் நேரத்தை வீணடிக்குது, நான் பதிலே தரமாட்டேன்னு விட்டான். இந்த லட்சணத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இருக்குதுன்னா ஆந்திராலையோ அல்லது டெல்லியிலையோ மட்டும் ஆக சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, கிவன் திஸ் நம்ம ரெண்டு வச்சுக்கோ. நான் போய் பார்க்கல. அவருக்கு இந்தியன் பாத்ரூம் இருந்ததுன்னா அது எந்த லட்சணத்துல இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நான் பேசுறது போர் அடிக்குமா, உங்களுக்கு நான் அப்பீல் பண்றேன்னா எனக்கு தெரியல. உங்களை இந்த உலகத்துக்குள்ள கொஞ்சம் கொண்டு வர பாக்குறேன். அப்படி அது நடுவில் நிறைய டீ வந்ததுனால அந்த கவனத்தை சிதறடிக்கும். அது எனக்குனே வருது. உங்களுடைய கவன குவியல் இருந்தாலே நான் உங்களை என் உலகத்துக்கு உள்ள கொண்டு போய், எங்க உலகம் சொல்றது நான் வர்றேன். 2-3 கான்செப்டுவல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ஒரு பாத்ரூமுக்கு போய் நான் மறுபடியும் வர்றேன். இதை வந்து கொச்சையாக பேசுறதா நினைக்க கூடாது. பாத்ரூம் போய் தன்னை எப்படி சுத்தம் பண்ணிருப்பார்? How did he clean himself? Clean himselfங்கிறது ஒரு பக்கங்க. அவர் எப்படி சாப்பிட்டுருப்பார் நான் சொல்றேன். எனக்கு நடந்த காலேஜ்ல கிளாட்சன் சார் இருக்காங்க, சாரோட சேர்த்து சொல்றேன். நேம் என்னோட இதுலங்கய்யா, நான் கார்ல எனக்கு என்னுடைய முதல் மாடு. மழை காலம் வந்தா ஒய்ஃபுக்கு தெரியும் நான் தண்ணி அதிகமா குடிக்க மாட்டேன். பொதுவாகவே தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு என்னை திட்டுவா என் ஒய்ஃப். நான் ஏன் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னா, தண்ணி குடிச்சா பாத்ரூம் வந்தா எனக்கு அடக்க முடியாது. நான் அடக்குனா எனக்கு ஆக்சசிபிள் பாத்ரூம் எங்க இருக்கு, நான் அதுக்கு ஓடணும். எனக்கு ஓட முடியாது, எனக்கு பேண்ட்ல பாத்ரூம் போயிடும். இதுதான் ஏன் சிக்கன். சரிங்களா? இந்த சிக்கனுடைய ஹைட் எவ்வளவு தெரியுமா? இது என்ன சார், இது எல்லாருக்கும் தெரியுமே. அண்ணா இது எனக்கு மாடியில இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பேசி கிசி எனக்கு தனியா இடம் கொடுத்தாங்க. தட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. இது ஒரு நார்மலா ஒரு கல்லூரியில நடந்து. நான் வந்து தண்ணி தாக அடிக்குதுன்ட்டு என் ஸ்டூடெண்ட் ஒரு பாப்பா போய் வாட்டர் பாட்டில் இருக்கும் கார்ல எடுத்துட்டு வாமா, கார் சாய் கொடுத்துட்டேன். அவன் போன பொண்ணு நேரா அவளுக்கு எந்த வாட்டர் பாட்டில் சொல்றேன்னா, நான் யூரின் போற பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது எவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். அப்ப அந்த பாப்பாட்ட சொல்லணும், பாப்பா இல்லப்பா இது இந்த பாட்டில் இருக்கு, இப்படி வச்சுட்டு வாங்க. ஏன்னா she is not educated to the fact that அது ஒரு யூரின் பாட்டில்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் பாட்டில் வந்து ரிங் பாட்டில் மாத்தினேன். சின்ன ரிங் பாட்டில் மாத்தினேன், இந்த பாட்டில் வச்சிருந்தேன். அது என்ன பெரிய விஷயம் ஏங்க? சாதாரண நான் ஏதாவது ஒரு உதவிக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தா அப்படின்னு என் ஸ்டூடெண்ட்டை கேட்டா, நான் யூரின் போற டப்பாவே எடுத்துட்டு வந்துருதா? சொல்ல புரியல. டெசிஷன்ஸ் ஆர் மைக்ரோ, but it is significant. To live a life of a person with disability is not easy. It is difficult. It is so difficult in ordinary circumstances. Now நீங்க இத extraordinary circumstancesல 5 வருஷம் இருந்திருக்கிறாருன்னா இவரையும் பாருங்க, ஃபார் ஸ்டான்ஸ் ஆகியும் பாருங்க. மூச்சு விட முடியாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்கன்னா ஃபார் ஸ்டான்ஸ் ஆகியோடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஊறும் பொழுது எப்படி இருந்திருக்கும், தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும், ட்ரெஸ் போடுறதுக்கு, ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, கை சரியா கழுவாம இருந்து ஒரு டிசபிலிட்டிக்கு 10 டிசபிலிட்டியை உருவாக்கக்கூடிய தமிழ். See, I'm not trying to make you emotional. The point is, I'm just trying to make it. நீங்க எல்லாருமே நமக்கு எல்லா ரெண்டு சிந்தனை உண்டு. We either look at somebody with disability as a super hero or super crippled. இந்த ரெண்டுத்து நடுவுல தான் இருக்கோமே தவிர நம்ம இந்த நார்மலுக்கு நடுவுல பார்க்குற பார்வை நமக்கு இல்லை. Don't look at super hero. He is a super hero in the other sense. No, I'm not looking at that angle. நான் ரொம்ப சாதாரண மனிதனாக அவர் வாழும் பொழுதே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். ரெண்டாவது क्वेश्चन நான் என்ன கேக்குறேன், ஜுடிஷியரி கேக்குறது, இன்னொரு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கேக்குறது. நீங்க அவருடைய ஆக்ஷன்ல நல்ல சரியா அக்யூட்டல் ஆயிடுச்சு, that's fine. நான் என்ன கேக்குறேன், even in the sense of conviction அப்படி எடுத்துக்கோ, are you punishing him is for his action or are you punishing him for his disability?
என்ன லோக்கஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஜுடிஷியரிக்கு? ஒரு ஆக்சசிபிளா இல்லாத ஒரு ஒரு ஜெயில்ல ஒரு டிசேபிள் பர்சனை கொண்டு போய் though you are going to punish him கூட அது கிரிமினாலஜி அந்த சென்ஸ் அதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்காக தான் அப்படிலாம் எடுத்துட்டா கூட உனக்கு என்ன லோக்கஸ் ஸ்டாண்ட்? வாட் locus standing the state have or the judiciary have to put somebody with a disability in an inaccessible jail. அப்படி inaccessible jailல போட்டீங்கன்னா அது அவருடைய டிசபிலிட்டி நீங்க தண்டிக்கிறதுக்கு காரணம் இல்லையா? அதான் முக்கியம். அதுக்கு என்ன முடிவு இருக்கு ஐயா? இது வந்து டிசபிலிட்டி ரைட்ஸ் மட்டும் இல்லைங்க, யூஎன் நம்ம எல்லாரும் இதெல்லாம் பேசிட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்ல மாற்றுத்திறனாளிகளுடைய ரைட்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு 17 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். 17 வருஷமா இப்ப நான் இவ்வளவு நேரம் வந்து உங்களை சாய்பாபாவை ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளியாக பார்த்து சொன்னேன். இப்ப ரொம்ப வெல் எஜுகேட்டட் அறிவு இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபாவாக இப்ப இந்த இடத்துக்கு பாருங்க. நான் என்ன பாக்குறேன்னா, இங்க சமீபத்துல ஒருத்தர் நாங்கெல்லாம் பாவம் பண்ணதுனால தான் பிறந்தோம் ஒருத்தர் சொன்னாரா? ஒருத்தர் சொன்னார்ல, கிறுக்குத்தனமா சொன்னார்ல, நீங்க எல்லாரும் கொந்தளிச்சீங்க. ரைட், நான் ஒண்ணும் சொல்ல சார். எத்தனை மாற்றுத்திறனாளி சங்கங்கள் கொந்தளிச்சாங்க? எத்தனை மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் கொந்தளிச்சாங்க? நான் இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இதுதான் மாற்றுத்திறனாளிகளுடைய வெகுஜன அமைப்புகளுடைய எல்லாமே. இது நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு. அந்த சூழல்ல அங்கேருந்து புறப்பட்டு வர்ற ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி மார்க்ஸ படிச்சு அம்பேத்கரை படிச்சு வந்திருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்களே, the rarest கேஸ்ல நாங்க கேபிட்டல் பனிஷ்மென்ட் சொன்னீங்களே, here is the rarest person. சார் rarest கூட இல்லையா சார்? அது எத்தனை இன்டூடெக். நான் சொல்லுங்க, ஒரு சமீபத்துல ஒரு ஜர்னல் படிச்சேன். ப்ரொஃபஸரா இருக்கனால எப்ப பார்த்தாலும் ஜர்னல் காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. ஜர்னல் சொல்றான், ஒரு ஆய்வு பண்ணிருக்கான். ஒரு மாற்றுத்திறனாளி பொது வாழ்க்கைக்கு வரணும்னா அவன் 40% அதிகமான முனைப்பை எடுத்துதான் பொது வாழ்க்கைக்கு வர்றானா. இங்க எங்க? ஆஸ்திரேலியால அங்கேயே 40% அதிகம் முயற்சி எடுக்கிறான்னா இங்க எத்தனை பர்சன்டேஜ் பாத்துக்கங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு 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 ஆள when he has all the right to choose his politics. ஐநா உரிமை உடன்படிக்கை மிக தெளிவாக சரத்து 29ல அவருடைய அரசியலை தேர்ந்தெடுத்து அவர் அதற்கான முனைப்பு காட்டுவதற்கும் முயற்சி காட்டுவதற்கும் அதுல முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. அதை அப்படியே அங்க ஏத்துக்கிட்ட இந்திய அரசு ஜெனீவால யூபிஆர் ரிவ்யூல அந்த ரிவ்யூல எல்லா இடத்துலயுமே ஹியூமன் ரைட்ஸ் நாங்க தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசு. அல்லது நான் இன்னும் ஒரு தடவை பார்த்திருக்கேன். அதாவது சில நேரம் தோழர் வந்து வருத்தப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஏன்னா சின்ன லைட்டா டர் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன சங்கடம். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஹார்ட் பேஷண்ட்டுங்க. இங்க பாருங்களேன், அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பொய் கேஸ்ல போட்டுறாங்க. ஒரு தோழரை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட், ப்ரொஃபசர் பிரான்சிஸ் தருவார் அழகா. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். பார்க்கறதே தெரியாதுல்ல. இப்ப நான் இவ்வளவு டிராமாட்டிக்கா ஷேக்ஸ்பியர் மாதிரி மாற்றுத்திறனாளியா இருந்து வாழ்றது எவ்வளவு கஷ்டம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கவனம் எல்லாத்தையும் குவிச்சாதானே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஷியலா நான் கொடுக்க முடியுது. அப்ப அந்த ஜட்ஜ் இருக்காரு, அவரு பார்த்துட்டே போயிட்டே இருப்பார், நெக்ஸ்ட். அப்ப அவருக்கு முன்னாடி இவர் போய் நிப்பாட்டி ஒரு பேஷண்ட் அப்படின்னு கேட்டு நான் சொல்றாரு, அவர் எங்க அட்வொகேட் சொல்றாரு, சார் இஸ் பேஷண்ட் பர்சனல் டிசபிலிட்டி வித் 2 ஸ்டென்ட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. நீ டிராமா போடுறிய? இங்கதான் பேர் சொல்ல மாட்டேன், கண்ணு முன்னாடி டிராமா போடுறேன், எல்லாரும் கூட்டு டிராமா போடுறியா? அதாவது கொஞ்சம் கூட ஒரு நியாயத்தன்மை இல்லாம, அதாவது புரிஞ்சுக்க என்ன ஆச்சு எது விஷயம் அப்படின்றது ஒரு கண்டிப்பா பார்க்கக்கூடிய அந்த அட்ஜுடிகேஷன்ல கூட நான் ஏன் சொல்றேன்னா, the judiciary is also responsible for his death சொல்றாரு பாருங்க. கிராந்தி சார் சொன்னார்ல, I second it very strongly that the judiciary also has a very huge responsibility. ஏன்னா நம்ம அதை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியுது, களத்துல யதார்த்தத்துல தெரியுது. இப்ப இன்னைக்கே அவரை இறந்து போயிட்டார். ஆனால் இது வந்து அவரை கொன்றது 2 ஒருத்தர் இல்ல, ஒரு பெரிய ஆளை கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த செய்தி இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து அவரு ஒரு காம்ரேட். Can you cite me people like, he was in the wheelchair for every other single protest, right? Now if he is available for every other single protest, so tell me, these kind of disabled people, how many of us are there? Did we come for our problem? Do we come for the other's problem?
என்ன அது ரொம்ப ரொம்ப வெரி 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 மினிமல். இப்ப இன்னொரு சாய்பாபாவை நான் அந்த கேபிட்டல் பனிஷ்மென்ட்க்கு ஒரு கருத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா ஜுடிஷியல்ல, இட் இஸ் an irreversible order. we cannot even நாளைக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து அவர் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு irreversible. அதே மாதிரி கேக்குறேன், can the judiciary give him back? எல்லாம் தெரிஞ்சு ஸ்டேட் ரோட வச்சு கை can the judiciary give him back? நான் இப்படி ஒரு டிசேபிள் பர்சனை இவ்வளவு அறிவா இருந்தவரை திருப்பி நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியுமா? வரலாறு தான் ஒருத்தரை உருவாக்கும். அப்படிப்பட்ட வரலாற்று மனிதனை கொன்று இருக்கக்கூடிய மிக பிற்போக்கான பாசிஸ்ட் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் கூட இதயவாக நல்ல வெரி இன்ஹியூமன் சார். சார் இதுக்கு சம்டைம்ஸ் எனக்கு வெறுத்து போறது காரணம்னா, இதில் நீங்க சார் you left the you are putting politicians on the angle and you have put the judiciary, but you have forgotten that these things also happens because of the irresponsible executive also. The irresponsible executive இருக்காங்க பாருங்க, நீங்க எவ்வளவு அவங்களை எஜுகேட் பண்ணாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னு எனக்கு தெரியல. அந்த கிரிமாலி கிரீம் சொல்றா பாருங்க, அவருக்கு புரியவே மாட்டேங்குது. இது இன்னொருத்தருக்கு நடந்து விடாத வண்ணம். சார் இது வந்து ஒரு சுரேஷ் சார் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பாடி இருக்கு. என்ன காலத்துல இருக்கேன்னு டிசேபிள் பீப்புள் வந்து ஜெயில இருக்கிறதுக்கு அகைன்ஸ்டா, அவங்களுடைய உரிமைகளுக்கு அகைன்ஸ்டா, ஐ திங்க் ஈவன் இஃப் லேட் இட் இஸ் வர்த் வைல். சார் நான் சென்னையில தமிழ்நாட்டில் ஒரு சொல்றேன், நீதியரசர் தோழருடைய பார்வைக்கான அவங்க கண்டிப்பா சொல்லணும். முருகானந்தம் நான் இது அங்க நடந்தது இல்லை சார், இங்க நடந்தது சொல்றேன். நம்ம இதெல்லாம் பேப்பர்ல கடந்து போயிடுறோம் பாருங்களேன், அந்த அளவுக்கு நம்ம மறத்து போயிட்டோம். அதான் ஃபேக்ட். எனக்கு அது டென்ஷன் தான் ஆகுது. முருகானந்தம்னு நம்ம ஊர்ல திருப்பூர்ல ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன், அவரு அப்பா கொல்லப்பட்டுறாரு, பி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, அதுக்கப்புறமா பிஎல் கோல்டு மெடல். he is with muscular dystrophy and autism. சார் ஒண்ணு புரியும், he was not one disability, muscular தசை நோய். அப்படி கை போயிடும், இப்படி எடுத்து வைக்கணும் இந்த கை இப்படி பிடிச்சிட்டு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபினா தசை சிதைவு நோய் பிளஸ் ஆட்டிசம். கோல்டு மெடல் இன் பிஎல். அவரை போய் கேஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கேஸ் கொடுத்து அவருக்கு ஒரு 50,000 ஃபைன் போட்டுருக்காங்க. எப்படி அந்த கேஸ் அவரே நடத்தி ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் பேசுற ஆளை தூக்கி ஜெயில சப் ஜெயில வச்சு there was no access to ஒரு லாயர் வித் டிசபிலிட்டி கேட்பார் இல்லைங்கிறதுனால தூக்கி போட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? சாய்பாபாவுக்கும் அதே நிலைமை தான், எனி பர்சனல் டிசபிலிட்டிக்கும் அதே நிலைமை தான். It doesn't mean that பேசுறதுக்கு இல்ல, அட்லீஸ்ட் இனிமேலாவது இது மாதிரி யாராவது ஒரு கேஸ் ஒருத்தர் வந்தாங்கன்னா we have to be in more solidarity. அந்த குற்றத்தை நாங்களும் இன்னும் வேகமாக களத்துல நின்று இருக்க வேண்டும். இன்னும் பண்ணோம், நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. we gave solidarity, பட் எங்களுடைய உடல் உபாதைகளை எங்களுடைய வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் திரட்டி போராட்டத்துக்கு திரும்பி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது வரைக்கும் சேஃப்டி எங்ககிட்ட தான் இருக்கு. I mean it's not easy joke, but we are all there with you in all your thoughts and your work and in actions. But please do understand that disability is not just a precaution for just Sai Baba, it is his entire life that he has given across. It's not something which is easy to understand. அன்பு நண்பர்களே, சாய்பாபா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கத்தோடு, அவருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விருது ஒரு காலத்துல கண்டிப்பாக கொடுத்தாதான் அடுத்த தலைமுறைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் புரிய வச்சு கொண்டு போனாதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். உட்காந்து கூட பேசணும், பரவாயில்ல, பேசணும். உணர்ச்சி பூர்வமான அறிவுபூர்வமான மிகச் சிறப்பான ஒரு உரையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நன்றி தீபக். உங்களை போல அடிக்கடி சாதாரண மக்களுக்கு ஒரு தெளிவையும் புரிதலையும் ஏற்படுத்துவதற்காக உங்களை போன்றவர்கள் அப்படி அடிக்கடி சிறு சிறு கூட்டங்களையாவது நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை என்ன என்று வெகு மக்களுக்கு தெரியும். அப்போ அவங்க முன் வந்து சாலிடாரிட்டின்னு சொன்னீங்களே,
நன்றி தீபக். அடுத்ததாக நம்முடைய பேசுவதற்காக மண்பணி நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹரி பரந்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மனித உரிமைகளுக்கு கேடு நேரும் பொழுதெல்லாம் அழைக்காமலேயே கூட சில வந்து எப்படி அப்பட்டமான மனித உரிமை மீறல், எப்படி அப்பட்டமான அரசமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது என்று சொல்லி பாதிக்கப்படுகிற குரலை உயர்த்தி வாதாடுகின்ற ஒரு வழக்குரைஞராக நீதிபதி அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதிபதி அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவார்கள். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். கூறியதை கூறலை தவிர்க்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு சொல்லாமல் இருக்க முடியாது. அதில் என்னன்னா, ஒன்று இப்போ வந்து பாசிச ஆட்சி நடக்குது, இந்துத்துவ ஆட்சி அப்படின்னு சொன்னார் தோழர் சைத்தன்யா. உண்மைதான். ஆனால் அவர்கள் யார் இப்போ சாய்பாபாவுடைய மரணத்திற்கு, இப்போ ஸ்டான்சாமியோட மரணத்திற்கு 100% பாசிச இந்து ஆட்சி தான். ஆனால் சாய்பாபா மரணத்திற்கு யார் காரணம்? இந்த ஆட்சி ஒன்று ஸ்டான்சாமியோட மரணத்திற்கு இப்ப இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியும் நீதிமன்றமும், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அவர்கள் தீபக் யார் சொன்னாங்க, முழுக்க நீதிமன்றத்தையும் குற்றம் சாட்டுகிறேன், நீதிபதியாக நான் குற்றம் சாட்டுகிறேன். அவங்களும் ஸ்டான்சாமியுடைய மரணத்திற்கு அவர்களும் காரணம். அது என்ன அப்படின்றத பத்தி கூட சொல்றேன். இவருடைய சாய்பாபாவுடைய இடத்துக்கு காங்கிரசும் பிஜேபியும் நீதிமன்றமும் காரணம். அதான். ஏன்னா அவர் பேரில் முதல் தகவல் அறிக்கை 2013 அதுல வந்து அவர் பேர் இல்லை, எஃப்ஐஆர் அவர் பேர் இல்லை. 22/8/2013 முதல் தகவல் அறிக்கையில அவர் பேர் இல்லை. ஆனா பேர் இல்லைன்னா குற்றவாளியை சேர்க்க முடியாதா? ஜட்ஜி சேர்க்கலாம், குலன் விசாரணையில சேர்க்கலாம். ஆனால் ஃப்ரேம் பண்ணியும் சேர்க்கலாம். இதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது as a lawyer, as a judge நமக்கு தெரிகிற என்னன்னா, எஃப்ஐஆர்ல இல்லாத அவர் சேர்க்க கூடாது ஒரு நபரை. அப்படி என்றால் அல்ல, சேர்க்கலாம். ஆனால் நான் குற்றம் சாட்டுவது சாய்பாபாவை ஃப்ரேம் பண்ணி சேர்த்தாங்கன்னு நான் சொல்லல. இப்ப பாம்பே கோர்ட் சொல்லி 293 பக்கங்களில் அதை சொல்லியிருக்கு. இப்போ 2013 அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு போது மகாராஷ்டிரா போலீஸ்ல போடும்போது மகாராஷ்டிராவை ஆட்சி செய்தது காங்கிரஸ், மத்தியிலே ஆட்சி செய்தது காங்கிரஸ். அது ஒண்ணு. அதை விட மிக முக்கியமாக நான் என்ன கேட்டா நேரடியாக நான் பேச்சாளர் அல்ல, மறந்துவிடல, அதனால சொல்லிடுறேன். சாய்பாபா நினைவு கூட்டத்துல சிவில் சொசைட்டிக்கு தீபக் சொன்னாரு, மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைக்கு வருவாங்க, இந்த மாதிரி வரமாட்டாங்க. சாய்பாபா வந்து பொதுவான விஷயத்துக்கு வர்றாரு, எல்லா மக்களின் போராட்டத்துக்கு வர்றாரு. தீபக் வர்றாரு, ஆனா மீதிபர் வரலன்னாங்க. இதே மாதிரிதான் சிவில் சொசைட்டியும் என்னன்னா, இந்த நேரத்துல சாய்பாபா நினைவு கூட்டத்தில் நம்ம எல்லாம் பேச வேண்டியது என்ன? உபா சட்டத்தை திரும்ப பெறுறாங்க. உபா சட்டம் இருக்கும் வரை யுஏபி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மைய பேச்சாக இருக்க வேண்டும். அது முடியுமா? மிகப்பெரிய கஷ்டமான காரியம். உபா சட்டம் 1967 வந்தது. ஆனால் 1967 வந்த உபா சட்டம் நமக்கு பெரிய ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா அது ஒடுத உபயோகப்படாது. அந்த உபா சட்டத்திற்கு
இந்த கொடூரங்களை கொடுத்தது காங்கிரஸ். அதை மறக்க கூடாது. 2004 அப்ப 2004 வாஜ்பாய் அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் தடாவை நீக்கி தடாவுக்கு பதிலாக பொட்டா கொண்டு வர்றாரு. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப தடாவும் போச்சு பொடாவும் போச்சு. வாஜ்பாய் போன உடனே காங்கிரஸ் சர்க்கார் பொடாவை நீக்கிட்டு பொடாவினுடைய அம்சங்களை எல்லாம் 2004 அவங்க உபாவில கொண்டு வராங்க. நீங்க யாராச்சும் அந்த சட்டத்தை புக்க ஒரு 100 ரூபாய் வாங்கி பாருங்க. அத கீழே போட்டிருப்பாங்க டேட்டட் அமெண்ட்மெண்ட். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அமெண்ட்மெண்ட்டும் 2004 2013 இந்த நாள்ல தான் சூரியன் சொல்றோம். இதான் 19 கூட சார், 19 கூட நான் 19ல கூட வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஆனால் இந்த அடிப்படையான அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுலயே 2004, 8, 13 தான் மிக அடிப்படையான அமெண்ட்மெண்ட். இப்ப 19ல வந்தது தனி நபரையும் உள்ள சேர்த்திருக்காங்க. அவ்வளவுதான். என்ன கேட்டா இது காங்கிரஸ் விட்ட அந்த சின்ன கேப் இருக்குல்ல, இது முன்னாடி அன்லாஃபுல் அசோசியேஷன், இப்ப இண்டிவிஜுவலே அன்லாஃபுல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்ன்றது தான் இப்ப சேர்த்து இருக்கிறது. நான் சுரேஷையும் அவருக்கு மாதிரி நான் கிரிமினல் ஆகிடல. இருந்தாலும் இந்த செய்தியை வந்து உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன் நான் மறக்க கூடாது. இதை உப்பாவை கொண்டு வந்ததும் காங்கிரஸ், என்ஐஏவை கொண்டு வந்ததும் காங்கிரஸ். ஆனால் அதே மாதிரி இப்போ என்னன்னா, இப்போ பிஎம்எல்ஏ சட்டத்தை கூட காலி பண்ணணும்னு எங்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் உப்பாவையும் பிஎம்எல்ஏ? ஆனா பிஎம்எல்ஏ நம்மள மாதிரி ஆக்டிவிஸ்ட் பேர்ல வராது. நம்ம கிட்ட என்ன பணம் எடுக்கிறது? சாய்பாபா கிட்டவும் தீபக் கிட்டவும் இல்லை எங்கிட்டவே என்னத்தை பணம் எடுக்கிறது இல்லையா? ஆனா நம்மளை பொறுத்தவரை பிஎம்எல்ஏ கூட, ஏன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் பிஎம்எல்ஏ மட்டும் அரசியல்வாதிகளுக்கு தடை பண்ணுங்கன்னு கேட்டான். அவன் உப்பாவை கேட்கல, நாம ரெண்டுத்தையும் கேட்கிறோம். ரெண்டுத்தையுமே நீக்கணும் அப்படின்ட்டு. என்னன்னா ஏன் நீக்கணும்னா, இப்போ இது இந்த சட்டங்கள்ல தான் பெயில் இஸ் a ரூல், ஜெயில் இஸ் an exception என்பது உப்பாவுக்கு பிஎம்எல்ஏவும் கிடையாது. அதனால முக்கியம் கொடூரமான சட்டங்கள். நான் சொல்றது அதை வந்து இதுக்கு முன்னாடி தடாவும் கொடாவும் டெம்பரரி ஆக்ட், இது இப்போது பர்மனண்டா இருக்கு. மேல கட்டி தூங்கிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் மறுபடியும் மறந்துடுவார் தொட்டு அவர் பேசுவார். தோழர் ஜவஹர்ல பேசிடுவாரு. அவருக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு கூட உப்பாவை பயன்படுத்தி பலரை கைது செய்திருக்கு. இப்ப சோடு மன்சூரை கைது செய்திருக்கிறது. சோடு மன்சூர், அகமது மன்சூர். யார் அவர்? சுவடு என்ற இணையத்தை நடத்துகிறார் ஒரு பதிப்பாளர். அவரையும் அவருடைய முதல் 2 மகனை கைது பண்ணாங்க. இப்போ 3 மகனையும் கைது பண்ணி இப்போ என்ன போயிடுது. அது பீமா குர்கான் மாதிரி முதல்ல கைது பண்ணது மகாராஷ்டிரா கவர்மெண்ட். அவங்க ஆட்சி போட உடனே அது கடைசி நாள் என்ஐஏ மாதிரி போயிட்டாங்க. அப்போ அதே மாதிரி இங்க என்ஐஏ போயாச்சு திமுக அரசு செஞ்சது. அப்போ உப்பா அதனாலதான் யாரா இருந்தாலுமே ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். உப்பா வந்து நீக்குவதுதான் சரியா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் சொன்னாரு, சச்சா தேரா பாபா. அவர் எத்தனையோ முறை 10 முறையா 14 டைம்ஸ் பரோல் தானே பரோல் கொடுத்தாங்க. அப்பப்ப போயிட்டு வருவார் அவரு அப்படின்னாங்க. ஐயா, அவர் போய் ஹரியானாவில் மோடி ஆட்சி ஜெயிக்கிறதுக்காக, பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக போறாரு. சாய்பாபா போவார? அதனால அதுக்குதான் கொடுப்பாங்கன்ற இல்ல சார். அதுதான் நான் உச்ச நீதிமன்றத்தையும் நான் அதாங்க சொல்றேன். நீங்க இந்த கோர்ட்டு தான் நான் சொல்றேன். கோர்ட்டு வந்து நீங்க தான் வெளிப்படையா சொல்றீங்க. கோர்ட்டு பாபாவுக்கு கொடுக்குது. எதுக்காக கொடுக்குதுன்னா, ஒவ்வொரு முறையும் வரும்போது பட்சத்தில் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவர் போறப்ப தேர்தல் இருக்கு. அவர் போய் தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வேலை செய்யறாரு. அதுக்கு அந்த செய்தியை உங்களிடம் நான் சொல்லணுன்றதான் நான் வரேன். அதில் நான் உச்ச நீதிமன்றத்தை பத்தி நான் இன்னும் கூட ரொம்ப கடுமையாக, ஏன்னா
இப்போ நான் 13 சொன்னேன் இல்லைங்களா, 2013ல் எஃப்ஐஆர் போட்டு குற்றச்சாட்டு அடுத்து அவர் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண அந்த எஃப்ஐஆர் போட்டு ஒரு கட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவர் சேர்த்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க. 13ல இருந்து கிட்டத்தட்ட 2024 வரையில ஒரு 10 ஆண்டுகள் இடையில 2015 16 கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தவிர மீதி பீரியட்லாம் அவர் ஜெயில இருக்கார் 10 இயர்ஸ்க்கு. அப்ப அந்த வழக்கு நடக்குது பாருங்க. வழக்கு நடக்கிறப்ப சார்ஜ் ஷீட் போட்டு நடக்கிறப்ப உச்ச நீதிமன்றத்தில் தான் மெயில் கொடுக்குறாங்க. என்னுடைய நினைவு கரெக்டானு தெரியல. அப்போ 7/3/2017 அதுவும் காலி. ஏன்னா 7/3/2017 செஷன்ஸ் கோர்ட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. எல்லாரும் மொத்தம் 6 பேர் குற்றவாளி, 6 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குது. இதுல அந்த விவரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன எது அவங்க என்ன குற்றம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. மாவோயிஸ்ட் என்னுடைய அமைப்பிலே தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பிலே இருந்தார்கள். அவர்கள் இந்திய அரசை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் வீழ்த்துவதற்கு வேஜிங் வார் என்ற குற்றச்சாட்டு, கான்ஸ்பிரசி. அத எனக்கு இப்பதான் இப்ப நீங்க தீபக் சொன்னதை நான் சொல்றேன். இப்போ ஸ்டான்சாமி பேர்ல மோடியை கொல்வதற்காக அவர் முயற்சி செய்தார். 84 வயசு, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, அவருக்கு ஸ்பூன் கூட கொடுக்கல, ஏன்னா அவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ். இவரு 90% சொல்றாரு. அதுக்காக சொல்றேன், இவர் வேஜிங் வார் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த கொடூரங்களுக்காக நான் சொல்ல வரேன். இதுல இருக்காங்க. அப்போ 7/3/2017 செஷன்ஸ் கண்டிக்ட் பண்ண தொட்டு அதுக்கு சிறைக்கு போயிடுறாரு. அப்புறம் பெயில் கிடைக்கல அவருக்கு. ஆனால் 14/10/2022 நாக்பூர் உயர் நீதிமன்றம் அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அவர் குற்றவாளி என்று கொடுத்த தண்டனையை ரத்து செய்கிறது. 14/10/2022 அவங்க அப்படி ரத்து பண்ணும் போது அந்த தீர்ப்பை நான் படிக்கல. அந்த தீர்ப்பத்தோட சுரேஷ் கொடுக்கல முதல் தீர்ப்பை. 14/10/2022 14 இருக்கலாம் சார். நான் ரொம்ப 14/10 ஆனா இல்ல ஏன்னா நான் கொடுத்ததெல்லாம் படிச்சுட்டேன். 14/10/2022 அந்த தீர்ப்புல என்ன காரணத்துக்காக அவங்க ரத்து பண்றாங்கன்னா, அவங்க குற்றச்சாட்டுக்குள்ள போகல. குற்றச்சாட்டுக்கு டெக்னிக்கல் நான் சொல்ல மாட்டேன். அவர் சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் டெக்னிக்கல். இப்ப இருக்கக்கூடிய தீர்ப்புல படிக்கும் போது இது நிறைய டெக்னிக்கல் சொல்ற. 293 பக்க தீர்ப்பு இப்ப கொடுத்திருக்காங்க. 5/3/2024 மீண்டும் நாக்பூர் பெஞ்சு அதுல 293 பக்கத்துல கிட்டத்தட்ட 150 பக்கத்துக்கு மேல பழைய பிரச்சனையை தான் பேசுறாங்க. அதாவது என்னன்னா, உபா சட்டம் மிக கொடூரமானது என்று கருதியதால் நமது பாராளுமன்றமே சேஃப்கார்ட் வச்சிருக்காங்க. என்ன சேஃப்கார்ட்? 45 செக்ஷன் 45ல 2 சேஃப்கார்ட் வச்சிருக்காங்க. ஒன்னு, அந்த குற்றச்சாட்டை எடுத்து விசாரிப்பது காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் மத்திய அரசின் சாங்க்ஷன் வேணும். ஒன்னு. 2, ஒரு ரிவ்யூ இருக்கு, ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அந்த ரிவ்யூ அவங்க அந்த ரிவ்யூ பண்ணி இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து இது தகுதியானதுதானா இந்த வழக்கு தொடர்வதற்கு அப்படின்றது. இதுல இப்ப இருக்கக்கூடிய 2வது சொன்ன இந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல்ல என்ன, அப்போ 2022 என்ன சொன்னாங்க, சாங்க்ஷன் வாங்காமலே இதை பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. ஒண்ணு சாய்பாபா பொறுத்தவரைக்கும் சாங்க்ஷனுக்கு முன்னாடியே காக்னிசன்ஸ் எடுத்துட்டாங்க. மீதி பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இருந்தாலும் வேலிட் சாங்க்ஷன் இல்ல அப்படின்றது இப்ப இருக்க தீர்ப்புல சொல்றாங்க. வேலிட் சாங்க்ஷன் என்ன? சாங்க்ஷன் உடனே சாங்க்ஷன் சொல்லக்கூடாது. சாங்க்ஷனுக்கு காரணங்கள் சொல்லணும். குறைஞ்சபட்ச காரணம் நீதிமன்ற தீர்ப்பா இருக்க வேண்டியது இல்ல, குறைஞ்சபட்ச காரணங்கள் சொல்லலன்னு இப்ப சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய தீர்ப்புல. அதே மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி இல்லை நான் அதை சொல்றேன். அதுக்காக தான் நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றத்தை நம்ம குற்றம் சாட்டலாம். சனிக்கிழமை உச்ச நீதிமன்றம் இருக்கு, சாட்டர்டே சுப்ரீம் கோர்ட். அது இதை பத்தி சொல்லிங்க நான் ஒத்துக்கிறேன். இத பாம்பே ஹைகோர்ட் இதுல விரிவாக அதனுடைய அதை அப்ளை பண்ணல, அவங்க விவாதிக்கலன்னா பரவாயில்ல, அதுக்குள்ளாவே போகல. சனிக்கிழமை கூடிய
அந்த உச்ச நீதிமன்றம் 15/10/2022. அப்ப ரெண்டாவது என்ன சேஃப்கார்டு? ரிவ்யூ அத்தாரிட்டி இருக்கார்ல, ரிவ்யூ அத்தாரிட்டியும் அதுக்கான ரிவ்யூ அத்தாரிட்டியும் சார்ஜ் இது வந்து இந்த வழக்கை தொடரலான்றதுக்காக அவர் சொல்ல உத்தரவு ஸ்பீக்கிங் ஆர்டரா இல்ல அப்படின்றத இப்போ 293 பக்கத்துல இப்ப வந்திருக்க ஒரு அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட்ல 150 பக்கத்துக்கு மேல இதை பத்தி விவாதிக்கிறாங்க. அப்போ அதேதான். இப்போ என்ன ஆனாலும் போன உடனே 14/10 போன உடனே உடனடியாக நான் அப்ப சொன்னேன், அப்போ வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது காங்கிரஸ். நம்ம ஊர்ல கூட யாரு 7 ராஜீவ் காந்தியை கொலை செய்த 7 பேர்கள் சம்பந்தமாக ஆரம்பிச்சு வச்சதுக்கு காங்கிரஸ். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தியது பிஜேபி. இவங்களை விடக்கூடாது. அதான் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அங்கதான் பார்க்கணும். அதனாலதான் அப்போ 14/10/2022 அந்த தீர்ப்பு சொன்ன உடனே அவங்க பாம்பே சொன்னாரு, சைதன்யா என்ன சொன்னாரு, அந்த தீர்ப்புல அவங்க மெரிட்ல போகல, அதுக்கு வந்து அவங்க லோக்கல்லாம் இருக்கணும். என்ன கேட்ட நோக்கம் அவசியம் இல்லை. ஏன்னா சாங்ஷனே இல்ல, ரிவ்யூ வந்து மைண்ட் அப்ளை பண்ணி இல்ல அப்படின்னா ஏன் மெரிட் போகணும்? இந்த முறை உச்ச நீதிமன்றம் மெரிட்டுக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கு போயிட்டாங்க. இப்போ 14/10/2022 வந்த உடனே அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் இருக்கு, அது பேர்ல வந்து போடலாம், அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு. ஆனா வழக்கமாக அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல், அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் வேற. அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன்ல போய் பேர் கேட்பாங்க, எங்களை கொடுங்கன்ட்டு. ஆனா அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல்ல அதுவும் எப்படி சனிக்கிழமை அன்னைக்கு யாரு 2 ஒருத்தர் இப்ப இருக்காங்க, எம்ஆர் ஷா, பியூலா திரிவேதி அவர்கள். அது அதெல்லாம் பேர்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வரலாற்று முக்கியமானது. ஏன்னா நான் என்னுடைய நினைவு எம்ஆர் ஷா தான் இஜாபுக்கு ஆர்டர் போட்டு நினைக்கிறேன் இல்லையா? இது who constituted the bench? அதான் கரெக்ட். இல்ல who constituted the bench? லலித். அதெல்லாம் எம்ஆர் ஷா இதே மாதிரி இந்த தீர்ப்புகள் ரொம்ப உடனடியாக சொல்லப்படுது. ஆமா, அதனால யாரு இந்த அமர்வை இது பண்றாங்க? இப்போ இன்னைக்கு நமக்கு தெரியுது யாரு இந்த அமர்வை உண்டாக்குறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் தான். ஏன் சனிக்கிழமை அன்னைக்கு திங்கட்கிழமை ஓட்டுமே என்னன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நான் நினைக்கிறேன் சந்திரசூட் பெஞ்சில் நினைக்கிறேன் அப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு போய் மென்ஷன் பண்றாங்க, சந்திரசூட் என்ன சொல்றாரு, நான் மாட்டேன்ற டைம் முடிஞ்சு போச்சு. இல்ல நான் படிச்சதுல என்னுடைய நினைவு என்னன்னா பத்திரிகைகள்ல டைம் முடிஞ்சு போச்சு, நான் திங்கட்கிழமை வந்தாலும் அதுக்கு தடை தர மாட்டேன், நீ வேணா சீஃப் கிட்ட சொல்லி இது பண்ணீங்கன்னு ஒரு அறிவுரைன்னு சொல்றேன். அந்த அறிவுரை வந்து அது போற கோர்ஸ்ல கூட சொல்லலாம் நீதிபதி. நான் இல்லப்பா நீ வேணா அர்ஜென்ட்னா சனிக்கிழமை சீஃப் கிட்ட சொல்லிக்க கான்ஸ்டியூட் பண்ணுன்ட்டு. அப்போ லலித் அவரு எந்த பெஞ்ச கான்ஸ்டியூட் ஏங்க அங்க 35 ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க, எந்த ஜட்ஜி கிட்ட போனா பக்கத்துல இருந்தாரு அவர் சொல்றாரு ஜஸ்டிஸ் ஓகா கிட்ட போனா நிச்சயம் பெயில், இன்னொரு ஜட்ஜி கிட்ட போனா பெயில் கிடையாது அப்படின்றது தெரியும். அப்ப ஒருத்தர் கிட்ட போனா தூக்கு, இன்னொருத்தர் கிட்ட போனா தூக்கு கிடையாது. இதான் இன்னைக்கு மனிதர்கள் தானே, நீதிபதிகள் என்ன மேல இருந்து வந்துட்டாங்களா? அப்போ என்ன இந்த பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்றத நான் சொல்லலைங்க. இந்த குற்றச்சாட்டை 4 நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா மேல சொன்னாங்க. 4 நீதிபதிகள் நான் சொல்ல, லலித் தப்பா கான்ஸ்டியூட் பண்ணாரு சைதன்யா சொன்னது சொல்லீங்க. நான் என்ன சொல்றேன்னா 4 நீதிபதிகள் சொன்னாங்க தீபக் மிஸ்ராவை, அது லலித்துக்கு அப்ளை ஆகாதான்னு கேட்கிறேன். 4 நீதிபதிகள் இல்லையா, அவங்க உங்க ஆந்திராவை சேர்ந்தவர் செல்லமேஸ்வர், லோக்கூர், கோகாய், ஜோசப் 4 பேரை வந்து தீபக் மிஸ்ரா பேர்ல தாண்டிய குற்றச்சாட்டு இதுதான். வெளியில வந்து பிரஸ் மீட்ல சொன்னாங்க. லலித்தை பொறுத்த வரையில அந்த 2 பேர் கொண்ட அந்த அமர்வை கான்ஸ்டியூட் பண்றதுக்கு இல்ல, அதை சீஃப் ஜஸ்டிஸ் தான் முடிவெடுப்பார். அவங்களுக்கு நிச்சயமா தெரியுங்க போனா என்னன்ட்டு. அவங்க கிட்ட போகும்போது அவங்க சரி நான் அப்பீல விசாரிக்கிறேன், ஆனா அவங்க அப்பீல்ல வந்து அவங்க கன்விக்ஷன் வந்து ரத்து ஆயிருக்கு, அதனால அவங்க வெளில இருக்கட்டும், நான் உடனே விசாரிக்கிறேன்.
அப்படின்லாம் அதை சொல்லவும் அவங்க இந்த தீர்ப்பை பற்றிய தீர்ப்புல ஒரே வார்த்தைகள் சொல்றாங்க. மெரிட்ல போகல. ஏன் மெரிட்ல போகாதீங்க? இதுல சாங்ஷன் இல்லை. இப்ப சொல்லியிருக்கேன், என்ன பண்ண போறீங்க? இப்ப மீண்டும் சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது உச்ச நீதிமன்றம்? நமக்கு சாங்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இங்கே சாங்ஷன் கொடுக்கல. யாருக்கு? சாய்பாபாவுக்கு சாங்ஷன் கொடுத்ததுக்கு முன்னாடியே அங்கே காக்னிசன்ஸ் எடுத்தாச்சு. மீதி 5 பேரை பொறுத்த வரையில சாங்ஷன் கொடுத்த பிற்பாடு எடுத்தாலும் சாங்ஷன் இஸ் இன்வாலிட் சாங்ஷன் சொல்லுது கோர்ட். இன்வாலிட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் சொல்லுது. அதுக்கு அடுத்து ரிவீவிங் அத்தாரிட்டியும் இது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அதே தானே? அப்போ அதை நான் விசாரிக்கிறேன். அது பண்ணி எனக்கு அதுல ஆர்குமெண்ட்டை கேட்கிறேன். விலாவரியா கேட்டுட்டு அதுல கண்டு எனக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த ஆர்டர் ரத்து பண்ணிட்டு அப்போ நீங்க அப்பீல் அனுப்புற மெரிட்டுகள்லாம் இல்லை. உடனடியாக அவங்க என்ன பண்றாங்க, அந்த அப்பீல உடனே சஸ்பெண்ட் ஏத்துக்கிட்டு பாம்பே ஹைகோர்ட்டோட நாக்பூர் பெஞ்ச் பாம்பே ஹைகோர்ட் ஆர்டர் தரக்குறாங்க. அவரை ரிலீஸ் பண்ண ஆர்டர் இருக்கு பாருங்க. ரிலீஸ் பண்ணது வந்து சாங்ஷன் இல்லைன்னு மெட்ரிகுல போகல. இவரு மாவோயிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்தாரா, அது போய் போகல. அடிப்படையே தப்புடான்றாங்க. அடிப்படையே தப்பு அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து போன ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ 19/4/2023 இப்போ இந்த 293 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்ல மெரிட்லயே போய் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன நம்ம கேட்கிறேன்னா, இது 19/4/2023 முன்னாடி வரதுக்கு முன்னாடி 15/10 சாட்டர்டே பெஞ்ச் அப்பீல் பண்ணுது இல்ல, அந்த அப்பீல் வரும்போது அந்த அப்பீலை சாய்பாபா வழக்குரைஞர் வாதாடாம நான் ஹைகோர்ட்டுக்கே அனுப்பிச்சிடு, நான் சாங்ஷன் இல்லாத தொட்டு இந்த ஆர்டர் நான் ரைட் தான் அப்படின்னு வாதாடாமல் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டே. ஏன் எம்மாஷா பெஞ்ச் எனக்கு என்னன்னா வக்கீலுங்க இருக்காங்களா, வக்கீலை பற்றி சொல்றேன். வக்கீல் என்ன பண்ணணும்னா இந்த பெஞ்சுக்கு பதிலா போனா அதோட சிரமம் ஆயிடும். அதனால நீங்க கரெக்டா பண்ணாங்க. கரெக்டா என்ன பண்றாங்க, ஆர்கியூ பண்ணாங்க. கன்சென்ட், தயவு செய்து ஆன் கன்சென்ட் ஆஃப் போத் பார்ட்டிஸ் the matter was remanded. என்னன்னா அதை எம்ஆர்ஷா பண்றாங்க. தப்பா சொல்ல, நான் ஒரு சர்வீஸ் மேட்டர்ல பண்ணேன். இப்ப இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அப்போ எனக்கு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கவர். அதுல இங்க நான் வந்து ஹைகோர்ட்ல எல்லா சிங்கிள் ஜட்ஜு கிட்ட வந்து ஸ்டே அப்சல்யூட்டாக ஒரு ஆசிரியருடைய வேலை நீக்கும். பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட்ல அப்ரூவல் வாங்காம டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எனவே ஹெய்டட்ல அதுக்கு வந்து அந்த ஆர்டரே அமலுக்கு வராதுன்னு சொல்லி ஆர்டர் வாங்குறேன். விக்கெட் ஸ்டே போடுறான், அது வந்து இதாகுது. அடுத்து பெஞ்சுக்கு போறான், பெஞ்சிலையும் அவருக்கு காலி ஆகுது. அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போடான். அடுத்த நாள் டிவியில சொல்லுது, அந்த நீதிபதி பிறந்துட்டாரு, நம்ம ஊருக்காரர் தான். அவர் சொல்லுது, உயர் நீதிமன்றம் ஆசிரியர்களுடைய வேலை நீக்கத்துக்கு தடை கொடுத்ததை கண்டனம். நாங்க வக்காலத்தை போட்டு விஸ்வநாதனுக்கு சொன்னோம், அப்பீல் அலோவ் பண்ண சொல்லுங்க. இது இன்டர்வியூ மாடல் தானே, நாங்க மெயின் கேஸ் ஆர்கியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன. மெயின் கேஸ் ஆர்கியூ அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க, அது வேற. முன்ன விஸ்வநாதனுக்கு சந்தேகம், நாங்க மேனேஜ்மெண்ட்டோட கூட்டிட்டு போட்டு, என்னடா நீ ஜெயிச்சிருக்க எல்லா இடத்துலயும் நீ வந்து வித்ரா பண்ண சொல்றீன்ட்டு. அவர் என்ன கேட்டாரு, நீ ஓரலா சொன்னால அந்த டீச்சர் என்ன லெட்டர் வாங்கி கொடுங்க. நான் லெட்டர் வாங்கி கொடுத்தேன், நீங்க நிர்வாகம் போட்டு அப்பீல் அலோவ் பண்ண சொல்லுங்க, எனக்கு தடை உத்தரவு வேண்டாம், நான் வேலை இல்லாமலே இருக்கேன். ஏன்னா இங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்புறம் வந்து ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி எம்ஆர்ஷா கிட்ட அந்த பெஞ்சில் போய் ஹைகோர்ட்ல யார் அதை ஆர்கியூ பண்றாருன்னா, ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் வசந்த் தான் ஆர்கியூ பண்றாரு. இவங்களுக்காக ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி வசந்த் தான் சாய்பாபாவுடைய வழக்கறிஞர், என்னுடைய மெமரிக்கு. அப்போ வசந்த் அவர் சொல்றாரு, அனுப்பிச்சிருங்க அப்படின்றாரு. வேண்டாம், உங்ககிட்ட ரிஸ்க் எடுக்கல, இது வக்கீல் பண்றது. அதுக்காக சொல்ல இந்த செய்திகள்லாம் தான் முக்கியமா சொல்லணும்ட்டு. அப்போ இப்ப இன்னைக்கு வரைக்கும் உப்பாவில் வந்து பெயில் வாங்குறது சாத்தியம் இல்லைங்க. இன்னைக்கு
ஆனா இப்ப கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப இருக்க கொடுத்துட்டு ஏன் கொடுத்துட்டு இருக்காங்க? இப்ப பாத்தீங்களா உப்பாவையும் பிஎம்எல்ஏ கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் கொடுக்குறாங்க? மோடி மெஜாரிட்டி வரல. என்னங்க நான் சொல்லீங்க, இது கூட நான் சொல்லல, கவுல் சொல்றாரு. கவுல் வந்து மோடி மெஜாரிட்டி வரலன்னு சொல்ல. எப்போதெல்லாம் பலமான சென்டர் இருக்கோ அப்போதெல்லாம் வீக்கான சுப்ரீம் கோர்ட் இருக்கும். அப்போ இப்ப எதனால இப்ப நடக்குது தெரியுதுங்களா? எப்படி இல்லாட்டி போன அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் கிடைச்சிருக்காரு, சிசோடியாவுக்கு கிடைச்சிருக்காது, செந்தில் பாலாஜி கிடைச்சிருக்காது, கவிதாவுக்கு கிடைச்சிருக்காது. எல்லாம் அதே உப்பால இன்னும் கூட உப்பாவில கிடைக்கல. காலிட்டோட போட்ட பெயில நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நடத்தவே 40 முறை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். கடைசியாக இந்த பெஞ்சில் கிடைக்காது. அதான் அதில் தெரியாது உங்களுக்கு. என்னடா வாபஸ் வாங்கிடுறாங்க? ஏன் மனு போட்டவன் ஏன் வாபஸ் வாங்குறான்? மனு போட்டவன் ஏன் வாபஸ் வாங்குறான்? எனக்கு வேண்டாங்க அப்படின்னு ஜெயில இருக்கு பிரியுமா? கேலிட்டுக்கு 5 வருஷமா? எனவே இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்கு இந்த கோர்ட்ல. சரிங்க, என்ன இதுல நான் உச்ச நீதிமன்றத்தின் பேரில் நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வேலை மட்டும் இல்லைங்க. வேற என்னன்னா, நம்ம உறுதியாக நம்ம என்ன சொல்றோம்னா, பெயில் கொடுக்கணும்ன்ற நியதி இருக்குல்ல, பெயில் இஸ் ரூல்ன்றதுல அது இல்லாம கூட ஒண்ணு இருக்குங்க. தோழர் தீபக் சொன்னார்ல, அதுல இன்ஃபார்ம்ன்றது இருக்கு. அது இல்லைங்க, தோஸ் ஹூ ஆர் இன்ஃபார்ம், லேடிஸ், ஃபீமேல், அதுக்கப்புறம் ஓல்டேஜ், சிக், இதெல்லாம் எதையுமே பார்க்கலைங்க. எப்படி ஸ்டேட் சாமி கொடுக்கல? இதெல்லாம் வழக்கமானது. அதாவது பெயில் இஸ் ரூல்ன்றதுக்கு முன்னாடியே கூட இவங்கெல்லாம் இருந்தா கொடுக்கணும்ன்றதாங்க அடிப்படை. ஆனால் அதை கூட இப்போ இல்லாத பண்றாங்க. இப்போ அந்த தேசத்தை காப்பாத்து யாருக்கு அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்க. அதனால நம்ம வந்து இதுல வந்து இப்போ இந்த இந்த உப்பாவில பெயிலே கொடுக்க கூடாது அப்படின்ட்டும், பிஎம்எல்ஏ பெயிலே கொடுக்க கூடாதுன்ட்டும் தீர்ப்பு சொன்னது கன்வில்கர், ஜஸ்டிஸ் கன்வில்கர் அமர்வு, 3 பேர் கொண்ட அமர்வு. அவர் இப்ப லோக்பால் சேர்மன். அதுக்கு இருக்க சம்பந்தம் இல்லைங்க. இப்போ லோக்பால் சேர்மன் சிரிக்கிறீங்க. அவர் இப்ப லோக்பால் அல்ல, அவர் தான் தீஸ்தா செட்டில்வார்டன் ஜெயிலுக்கு அமைச்சவர். என்ன, அவர்தான் சபரிமலை வழக்குல பெண்கள் எல்லாம் போலான்னு சொல்லிட்டு கட்சி மாறினவர். 4:1ல 2:3 ஆனது அந்த ஸ்டோரி. புரியுதுங்களா? 4 நீதிபதிகள் போலான்னவங்க ரிவ்யூல மாறிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள தீபக் மிஸ்ரா ரிட்டையர் ஆகிடுறாரு, அதுக்கு இந்த கோகாய் வராரு, 2 ஆச்சு. 3வது யாரு? கன்வில்கர். கன்வில்கர் 2 பக்கம் சென்டர் போலான்னவரு பரிசீலனை பண்ணலான்ட்டு நேரிமன்றம் சந்திரன் ரிஜெக்ட் பண்றாங்க ரிவ்யூ. அப்போ இதுல என்னன்னா, ஏன் இதை சொல்றேன்னா, உப்பாவுக்கான வட்டாலி ஜட்ஜ்மெண்ட், வட்டாலி என்ற தீர்ப்பு. அதை இதுல பொறுத்த வரையில பிஎம்எல்ஏவுக்கு வந்து விஜய் மதன்லால், யாரெல்லாம் பாக்குறதுக்கு விஜய் மதன்லால் சௌத்ரி என்ற அந்த தீர்ப்பும் இன்று வரையில் இருக்கிறது. இப்போது மீதி நீதிபதிகளும் பெயில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் 2 நீதிபதிகள் வரும். ஏன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹைகோர்ட்டும் அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் ஏன் கொடுக்கல? ஏங்க இந்த 2 தீர்ப்பு சொன்ன விஜய் மதன்லால் சௌத்ரி தீர்ப்பும் வட்டாலி தீர்ப்பும் ரத்தாகிற வரையில தீர்ப்பு கொடுக்க மாட்டான். என்ன கரெக்டா? இதை ரத்தாக வரையில அங்க கொடுக்கலாம். யாரு? ஓகா கொடுக்கலாம், அல்லது மற்ற அமர்வுகள், இப்போ சஞ்சீவ் கண்ணா கொடுக்கலாம் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய நீதிபதி பயப்படும். அப்ப என்ன தீர்வு? இந்த தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும். நான் சொல்ல, இதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு திருத்தாம இருக்கு. ஏன்னா கவுல் முன்னாடி இந்த ரிவ்யூ வந்தது, பிஎம்எல்ஏ ரிவ்யூ. அவன் சொல்லிட்டா நீ ரிட்டையர் ஆக போயிருப்பான். யார்? பிஜேபி. அப்போ இதை நான் இறுதியா வந்துடுறேங்க. நான் இந்த நேரம் பேச நினைக்கிறேன். அதனால இந்த கோர்ட்டை பத்தி சொல்லும் போது அதானே, அப்ப இந்த கோர்ட்ல இவங்க சொன்னாரு, அதானிக்கு ஏதோ இங்க கொடுத்துருக்காரு. அதானிக்கு எங்க ஜார்க்கண்ட்லயா, சத்தீஸ்கர்ல, ஆஸ்திரேலியாவில் வாங்கி கொடுத்துட்டு இருக்காருங்க. இங்க இலங்கையில வாங்கி கொடுத்துட்டு இருக்காருங்க. அப்போ
யாருக்கும் வாங்கி தர மாட்டாரு. அப்ப இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இன்னைக்கு நம்ம அதானியும் அம்பானிகளும் குறியீடுகள் அவங்களே பழைய மாதிரி முதலாளி இல்ல, அவங்களே வெளிநாட்டுல போய் முதலீடு செய்ய அவர்கள் ஒரு வேதாந்தா அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. கார்பரேட்டுகளும் இன்னொரு பக்கத்தை சொல்ல, இன்னொன்னு வலுவான சாதிய கட்டமைப்பு, பெண்களுக்கு உரிமை மறுக்கும், சிறுபான்மையினருடைய இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, சிறுபான்மையினரை அவங்கள எல்லாத்துக்கும் சிறையில் வைப்பதும் அவங்க உரிமை பறிப்பதும் என்ற பிரச்சனை இருக்கு பாருங்க. இதுதான் இன்றைய சாய்பாபா இப்ப நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, உச்ச நீதிமன்றத்தில் தோழரே, உச்ச நீதிமன்றத்தில் பழங்குடி நீதிபதிகள் எத்தனை பேர்? அவங்க 10% மேல இருக்காங்கல்ல. இந்தியாவில் 130 கோடி 13 கோடி. எத்தனை பேர் இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்காரு? நான் இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் என்ன கரெக்ட் பண்ணாரு, சீமா, நாகாலாந்தில் இருக்கக்கூடிய சேமா இதுவரையில். ஆனால் உள் ஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கை விசாரித்த 7 பேரில் 6 பேர் உயர்சாதி, அதில் 4 பேர் பிராமணர்கள். இதெல்லாம் பேசுறதுக்கு இடதுசாரிகளுக்கு இந்த சாதி எல்லாம் பேசுறப்ப கொஞ்சம் நெறிகிறதெல்லாம் கூட இருக்கும். என்ன அப்ப சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல, என் கருத்து இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கே சாதி கட்டமைப்பு தான் நான் நினைக்கிறேன். நான் தமிழனா இல்லையே, நான் என் சாதியில் தான் இருக்கேன். அப்ப எதனாலதான் நம்ம இங்க எதனாலதான் நான் நீதிபதில காரணமே இல்லை. தமிழ் தமிழ்நாடு, தெலுங்கனால அவரு பின்னாடி ஒரு ரெட்டியாரோ நாயுடுவோ அல்லது வேற ஏதோ சாதியில அவங்க இருக்காரு. நான் என்னுடைய இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதிக்குள்ளாரதான் இங்க இந்த அடைப்புக்குள்ளார நான் நம்பாம இருக்கலாம். இந்த சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல, அதை உடைத்தெறிவது சம்பந்தமாகவும் இங்க இதை சொல்றேன்ல, இந்த எஸ்சி கூட இது வரைக்கும் என்னுடைய கருத்துல 6 பேரோட முதல் ஜட்ஜ் ஆயிருக்காங்க. இது 1950 இருந்து 6 பேர் தான் ஆயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆனால் எந்த ஒரு காலத்திலும் உயர் சாதிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 பேர் இருப்பாங்க. 34 அதுல பிராமணர்கள் எடுத்துக்கிட்டா 34 17 பேர் இருப்பாங்க. இதை எப்படி மாத்துறதுன்னா, அதான் நான் இன்னைக்கு சிம்பிளான இது, அந்த உள்ஒதுக்கீடு சம்பந்தமா விசாரிக்கிறதுல 4 பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை என்னைக்கு வருது? அந்த நிலைமை தான் சாய்பாபாவுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய உண்மையான நாள். நன்றி. தெள்ள தெளிவாக மிகச் சிறப்பானதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் நம்முடைய நீதிபதி அவர்கள். அவருடைய பேச்சுக்கு பதவுரை குறிப்புரை எல்லாம் தேவையில்லை, டைரக்டாக எடுத்துட்டார். எப்படி நீதியரசர்கள், நீதிமன்றம், சாதிய கட்டமைப்பு இவைகள் எல்லாம் எப்படி இந்த போக்குக்கு துணையாக நிற்கின்றன என்பதை மிக தெளிவாக. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நம்முடைய பேசுவதற்கு நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான நம்முடைய பியூசியினுடைய வாழ்நாள் உறுப்பினராக இருக்கின்ற பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களை எம்எல்ஏ அவர் இப்பொழுது சட்டமன்ற ஆங்கிலத்தில் சொன்னா நல்லா இருக்கும், லாமேக்கர்னு. மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் சார்பாக மனித உரிமை போராடி பேராசிரியர் சாய்பாபா அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நினைவரங்கில் பங்கு கொண்டு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள், இதில் பங்கு கொண்டு உரையாற்றி இருக்கின்ற மிக சிறப்பான முறையில் உரையாற்றி இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்
ஹரி பரந்தாமன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் கிருஷ்ணா சைத்தானியா அவர்களே, கிராந்தி சைத்தானியா அவர்களே, கிராந்தி அவர்களே, பிஎஸ்சிஎல் அமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் முனைவர் சுரேஷ் அவர்களே, அருமை சகோதரர் டிசம்பர் 3 இயக்கத்தின் செயற்பாட்டாளர் பேராசிரியர் தீபக் நாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரர்கள் கூடிய புரட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். பேராசிரியர் சாய்பாபா ஒரு மிக சிறந்த மனித உரிமை போராளியாக திகழ்ந்தார் என்று சொல்வது மிக சாதாரணமான ஒரு வார்த்தைகள் தான். இங்கே உரையாற்றிய நம்முடைய பேராசிரியர் தீபக் நாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து பல்வேறு வகையான சிக்கல்களை தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம் முதல் அனுபவித்து அதற்கு மத்தியிலும் அவர் அனைத்து மக்களுடைய உரிமைகள் மீறப்படும் போது கொதித்தெழுந்து பாடுபட்டவர் என்ற ஒரு புரிதல் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். பேராசிரியர் சாய்பாபா சிறையிலே அவர் அனுபவித்த விவரங்களை பற்றியெல்லாம் ஒரு பேட்டியில வெளியே வந்த பிறகு கொடுக்கின்றார். அந்த பேட்டியில அவர் சொல்கிறார், நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த அண்டா சிறைச்சாலை, அண்டாங்கிறது முட்டையினால அந்த சிறைக்கு அண்டா என்று பெயர் வந்ததா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அண்டா சிலை வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச்சர் சேம்பர் என்றே அதை குறிப்பிடலாம், சித்திரவதை கூடம் என்றே அதை குறிப்பிடலாம். மிக முக்கியமானது, சாய்பாபா அவர்களுடைய உடலின் ஒரு பகுதியாக கவனிக்கப்பட வேண்டியது அல்லது கருதப்பட வேண்டியது அவருடைய வீல் சேர், அவருடைய இந்த சக்கர நாற்காலி. இந்த சிறையிலே அடைத்தவுடன் சக்கர நாற்காலியை பிடுங்கிவிட்டார்கள். 8.5 ஆண்டுகள் அந்த சிறையில சக்கர நாற்காலி இல்லாமல் அவர் கழித்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய சித்திரவதை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரணமாக நல்ல முறையில் நல்ல உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய நாமே சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த எண்ணமே பலருக்கும் சாதாரண மனிதன் என்ற அடிப்படையில் பல்வேறு வகையான கவலைகளையும் பல்வேறு வகையான சங்கடங்களையும் அந்த மனிதருக்கும் அளிக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கும் அளிக்கும். ஆனால் நம்முடைய பேராசிரியர் சாய்பாபா அவர்கள் 8.5 ஆண்டுகள் சக்கர நாற்காலி இல்லாமல் சிறையில் அடைத்தது மிக உச்சபட்சமான சித்திரவதை என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. பேராசிரியர் தீபக் நாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல பேராசிரியர் சாய்பாபா அவருடைய வார்த்தையிலே சொல்கிறார், it was a daily struggle to use the toilet, take a bath or even fetch myself a glass of water அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் கழிப்பறைக்கு செல்வதும் அல்லது குளிப்பதும் அல்லது ஒரு குவளையில் தண்ணீர் எடுப்பதுமே ஒரு பெரிய அன்றாட போராட்டமாக மாறிவிட்டது என்று பேராசிரியர் சாய்பாபா குறிப்பிடுகிறார். அப்புறம் அவர் சொல்றது, இங்கே தீபக் நாதன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
சிறைச்சாலைகளில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவிலே உள்ள கழிவறைகள் எத்தனை இருக்கின்றது என்ற ஒரு வினாவை தகவல் உரிமை சட்டத்தில் போட்டேன். சில சிறைகளில் வந்து தகவல் கொடுத்தாங்க, சில சிறையில் இருந்து வந்த தகவல்கள் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி என்று தள்ளிவிட்டார்கள் என்று. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. நிச்சயமாக என்னால் முடிந்த அளவுக்கு சட்டப்பேரவையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவில் தமிழ்நாட்டினுடைய சிறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நிச்சயமாக இருக்கிறேன். காரணம், சாய்பாபா சொல்கிறார், இந்த சிறையில் there was not even a single ramp for people like me என்று அவரே வந்து பதிவு செய்திருக்கின்றார். இத்தனைக்கும் இடையில அவருக்கு பல்வேறு வகையான உடல் உபாதைகள், அவருடைய இருதய பாதிப்பு, சிறுநீரகத்தில் கல், அதே போல மூளையில் சில கட்டிகள், இப்படி ஷூட்டிங் பெயின் இன் தி லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் மை பாடி அப்படின்னு சொல்றார். என்னுடைய இடது பக்க உடல்ல ரொம்ப மோசமான வேதனைகளை நான் அனுபவித்தேன் என்று சொல்லிவிட்டு, now my heart is functioning at 55% capacity due to hypertrophic cardiomyopathy. I am facing syncope attacks and fall unconscious என்று சொல்கிறார். 55 விழுக்காடு மட்டும்தான் அவருடைய இதயம் செயல்பட்டு இருக்கிறது. அதே போல பல்வேறு வகையான உடல் உபாதைகளினால சில நேரங்களில் நான் மயக்கமடைந்து விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறேன் என்று வீல் சேரில் அமர்ந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக பல போராட்டத்து களத்திலே இருந்தவரை இந்த தண்டனை, சிறை தண்டனைக்கு பிறகு இப்படியான ஒரு நிலைமைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. சரி, இந்த யுஏபிஏ சட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதை பற்றி எனக்கு முன்னால் மிக விரிவாகவே நம்முடைய நீதியரசர் பேசிவிட்டார்கள். இப்போ இவ்வளோ பெரிய சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் உண்மையிலேயே தண்டனை பெற்றிருக்கிறார்கள்? இதை பற்றி சில மாதங்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன், கேரவன் பத்திரிகையில் மிக விரிவாகவே ஒரு இதழை கொண்டு வந்திருந்தார்கள். இந்த யுஏபிஏல ரேட் ஆஃப் கன்விக்ஷன், அதாவது தண்டனை பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு என்பதோடு மட்டும் இல்லாமல் திடுக்கிடக்கூடிய ஒரு தகவலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழக்கில் சிலரை யுஏபிஏல கைது செய்த பிறகு அந்த வழக்கில் வந்து கன்விக்ஷன் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி கைது செய்யப்பட்டவர்களை சிலரை, பா உன்னை விட்டுறோம்பா, நீ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும், நீ அப்ரூவராக மாறிடணும், அல்லது நீ வந்து சாட்சி வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி கோர்ட்டில் சாட்சி சொல்லணும், அப்போ உனக்கு எந்த வழக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேரை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அந்த கேரவன் பத்திரிகை எடுத்து சொல்லியிருக்கிறது. இவ்வளவும் செஞ்ச பிறகு இந்த பியூசிஎல்னுடைய ஒரு அறிக்கை யுஏபிஏ சட்டத்தில் எவ்வளோ கன்விக்ஷன் எப்படி இருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு ஒரு அறிக்கையை மக்கள் சிவில் உரிமை கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து சாதாரண ஐபிசி வழக்குகளில் கன்விக்ஷன் ரேட் வந்து 49.67%. ஆனால் யுஏபிஏ சட்டத்தில் 27.57%. அதுக்கு நேர பாதியாக கன்விக்ஷன் ரேட் இருக்கின்றது என்று பியூசிஎல்னுடைய அறிக்கை சொல்கிறது. பேராசிரியர் ஹரகோபால் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது 97 விழுக்காடு யுஏபியில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்களில் 97 விழுக்காடு சாய்பாபாவை போன்று இன்னோசென்ட், அப்பாவிகள் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இங்கே யுஏபிஏ ஆட்சியின் போதுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. யூபிஏ சாரி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் யூபிஏ ஆட்சியில் யுஏபிஏ வந்தது. ஓகே,
அதை பற்றி ஒரு புள்ளி விவரம் இருக்கின்றது. 2009 முதல் 2014 வரைக்கும் யூபிஏ ஆட்சியில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வந்து 69 ஊப்பா கேஸுகள், வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு 2014 தற்போது வரை பாஜக தலைமையிலான இந்த ஆட்சியில 288 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில 69 வழக்குகள், அப்புறம் மோடியுடைய ஆட்சியில 288 வழக்குகள். இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து நடைபெற்ற போராட்டம். அதிலும் குறிப்பாக விடுதலைக்கு பிறகு அதிகமான முஸ்லிம் பெண்கள் வீதிக்கு வந்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய போராட்டம். கொரோனாவினுடைய வருகையினால அந்த போராட்டம் தடைபட்டதுங்கிறது வேற விஷயம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் இதே ஊப்பா சட்டத்துல கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. 3 நபர்களை பற்றிய விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். காலித் சைஃபி, ஆசிஃப் இக்பால் தானா, இவர்கள் 2 பேரும் 2020 அந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான நேரத்தில் டெல்லியில் அதுக்கு பிறகு நடந்த அந்த டெல்லி கலவரத்தில் இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அப்படி கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸராக சதி செய்தார்கள் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு வரைக்கும் சிறையில் இருக்காங்க. நம் அனைவருக்கும் பரிச்சயமான வழக்கு உமர் காலித் தொடர்பான வழக்கு. அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். அந்த நேரத்தில் அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். இந்த காலித் சைஃபி, ஆசிஃப் இக்பால் தானா மீது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? உமர் காலிதுக்கு பிறகு வர இவங்க 2 பேரா மீதான குற்றச்சாட்டு, இவங்க வந்து பிணை மனு தாக்கல் செய்யும் போது அரசு தரப்புல சொல்றாங்க, we are opposing his bail because he used to go to masjids and talk to imams to mobilize them against the CAA அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பள்ளிவாசலுக்கு போவாங்க, அங்க உள்ள இமாம்களை சந்திப்பாங்க, மக்களை வந்து CAA சட்டத்துக்கு எதிராக போராடுவதற்காக அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்தை இந்த பரப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்துக்காக வேண்டி இவங்களுக்கு பிணை கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அரசு தரப்பு வாதம் செய்திருக்கிறது. அப்ப நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல மிகப்பெரிய உரிமை மக்கள் ஒன்று திரண்டு சேர்ந்து ஒரு கோரிக்கையை எழுப்புவது தான். அதுவே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கையாக கணிக்கப்படுகிறதுங்கிற பார்க்கிறோம். இதே மாதிரிதான் வந்து உமர் காலித் விஷயத்துல அவருடைய நீதியரசர் சொன்னாங்க, இப்ப பெயில்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனா சமீபத்தில் கூட உமர் காலிதுக்கு இதே உச்ச நீதிமன்றம் பிணையை மறுத்திருக்கிறது. உமர் காலிது விவகாரத்துல அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, this man is giving a vocabulary to Muslims to articulate their grievances. முஸ்லிம்களுக்கு தங்களுடைய உள்ளக்கிடக்கைகளை, தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக, குறைகளை பிரதிபலிப்பதற்கான ஒரு ஒக்காபுலரியை, ஒரு வார்த்தையை, ஜாலத்தை இவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனாலும் இவருக்கு வந்து பிணை அளிக்கக்கூடாது என்று சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல மிக மோசமான ஒரு நிலைமையை நாம் வந்து பார்க்கிறோம். இது போன்ற ஒரு கட்டத்தில் தான் நம்முடைய சாய்பாபா அவர்களுடைய இந்த சித்திரவதையும், அந்த சித்திரவதையினால் அவர் மரணித்த அந்த நிகழ்வும் நடக்கின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஆசிரியர் சங்கத்தினுடைய, அதாவது டெல்லி யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதனுடைய செயல்பாடு நிச்சயமாக எல்லா மக்களுக்கான போராட்டங்களிலும் கலந்து கொண்ட சாய்பாபா அவர்கள் ஆசிரியர்களுடைய உரிமைகளுக்காக வேண்டியான அந்த களத்திலும் அவர் நிச்சயமாக
பங்கு கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது, அதில் எந்த சந்தேகம் இருக்க முடியாது. இந்த சூழல்ல தங்களுடைய உறுப்பினர் ஒருவர் இது போன்று கைது செய்யப்பட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர் சங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? அவருக்காக வேண்டி நின்றிருக்க வேண்டும், குரல் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? இப்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு சாய்பாபா மீதான அந்த குற்றச்சாட்டுல ஏற்கனவே உரையாற்றியவர்கள் சொன்னதுனால நான் அதுக்குள்ள போகல, எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அவர் எந்த கான்ஸ்பிரசியும் பண்ணல, அவர்கிட்ட இருந்து வெறும் மாவோயிஸ்ட் லிட்ரேச்சரை கைப்பற்றதுனால அது எப்படி யூஏபிஏ விதிமுறைகளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனடியாக அவர் பணி செய்து கொண்டிருந்த டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய ஆங்கில பேராசிரியர் அவர்கள் அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க, அப்புறம் டிஸ்மிஸ் பண்றாங்க. எத்தனையோ போராட்டங்கள்ல ஆசிரியர் சங்கங்கள், எங்களுடைய வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில ஒரு ஆசிரியர் நீக்கம் செய்யப்பட்டார். உடனடியாக நாங்கள் ஏயூடி சார்பாக, அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் மூலமாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அவரை மீண்டும் அந்த நிர்வாகம் பணியில் அமர்த்தியது. அதே நேரத்தில் இந்த டெல்லி யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் பேராசிரியர் சாய்பாபாக்காக என்ன செஞ்சிச்சு? ஒண்ணுமே செய்யலைங்கிறதோடு மட்டும் இல்லாம அவர் திரும்ப வந்த பிறகு, விடுதலை ஆகி வந்த பிறகு கூட அவர்கள் இவரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று டெல்லி யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் எந்த ஒரு நடப்பையும், ஒரு சிறு துரும்பையும் எடுக்கவில்லைங்கிறது மிக வேதனைக்குரிய ஒன்றாக நிச்சயமாக நாம் பதிவு செய்யக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அதே போல பேராசிரியர் சாய்பாபா அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்காக வேண்டி மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து என்ன விளைவுகள் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்வோம் என்று சொல்லி குரல் கொடுத்த ஹானிபாபு அவர் இன்னும் உள்ள யுஏபிஏல இருக்கார். இவருக்காக குரல் கொடுத்தார். சாய்பாபா விடுதலையாகி வெளியே வரும்போது அதற்காக முதன்மையாக பாடுபட்ட தோழர் ஹானிபாபு அவரை வரவேற்பதற்காக உள்ளே இல்லை, சிறையிலே தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இறுதியாக நிச்சயமாக இந்த கருப்பு சட்டங்கள் அது எந்த வடிவத்தில் வந்தாலும் கூட அதை எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் யுஏபிஏ சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய நீதியரசர் சொன்னார், சோடு மன்சூர் போன்றவர்களுடைய கைதை பற்றி. இதை குறித்து நான் சட்டமன்றத்திலேயே இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பேசியிருக்கின்றேன் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த யுஏபிஏ போன்ற கருப்பு சட்டங்கள் இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய காலம் வரை இது போன்ற சட்டங்கள் இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாம் மிகப்பெரிய முனைப்புகளை காட்ட வேண்டும். அதுதான் நாம் பேராசிரியர் சாய்பாபா அவர்களுடைய அந்த தியாகத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி பேராசிரியர் சாய்பாபா அவர்கள் ராம்லால் காலேஜ் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருந்தார். அவருடைய ஒரே ஒரு வார்த்தையோடு என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். I can't imagine living my life without teaching. நன்றி. மிகுந்த நன்றி சார், சிறப்பானதொரு உரையாற்றி இருக்கிறீர்கள். அந்த டூட்டா என்கிற டெல்லி யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ன செய்வது என்ற நியாயமான கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எந்த ஒரு ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் சிக்கினாலும் வெகுண்டெழுந்து போராடுகின்ற ஒரு போர்க்குணங்களை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் அது இருந்து வருகிறது. சான்றாக நானே இருக்கிறேன். என் மீது 17A சார்ஜ் மெமோ கொடுத்த பொழுது அது 17B சார்ஜ் மெமோவுக்கு ஒன்று டிஸ்மிஸல் இல்லைன்னா சஸ்பென்ஷன்.
என்னை டிஸ்மிஸ் பண்ண தயாராக இருக்கும்போது எங்களுடைய கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பு வெகுண்டெழுந்து ஒரு நாள் போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டம் டெல்லியிலேயும் நடந்தது. அதனால்தான் அந்த டைரக்டர் ஆஃப் கொலிஜியேட் எஜுகேஷன் போனால் போகட்டும் சார் சொல்லி முழு சர்வீஸும் செய்யட்டும் என்னை டிஸ்மிஸ் பண்ணாமல் விட்டாங்க. அப்படிப்பட்ட போர்க்குணமிக்க ஒரு அமைப்பாக ஆசிரியர் அமைப்பு மற்ற அமைப்புகளும் இருக்குமானால் இதை போன்ற அநியாயங்களை ஓரளவாவது தடுத்து நிறுத்த முடியும் என்ற உங்களுடைய அந்த ஆலோசனை எல்லா தொழிற்சங்கங்களும் குறிப்பாக ஆசிரியர் அமைப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய குரலாக எங்கள் சட்டமன்றத்தில் பல சமயங்களில் ஒலித்திருக்கிறீர்கள். அதே போல இப்பொழுதும் சில உத்தரவாதங்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நன்றி சார். நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் சுரேஷ் அவர்களுடைய வந்திருக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைவாக பேசுவதனால் விஷயங்களும் நிறைய போவதனால் வெளியே செல்வதற்கு டைம் ஆகிவிட்டதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும். கடைசியாக ஜவஹர்லால் சொன்னார், ஃப்ரம் சாய்பாபாஸ் திங் ஐ கேனாட் திங்க் ஆஃப் லைஃப் வித்வுட் டீச்சிங் அப்படின்ட்டு. அதான் ஞாபகமாக இருந்தது. என் வாயிலேருந்து நீங்கள் அப்படி உருவிட்டீங்க. அந்த நானும் அதே விஷயம் தான் ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். சாய்பாபா என்ன எனக்கு தெரிஞ்சவர். அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்த அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னோட அவர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பேசினார். பியூசிஎல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். யாருமே எங்களோட நிற்காத பட்சத்தில் ரொம்ப கம்மியான ஆட்கள் வந்து நிற்கும் போது பியூசிஎல் நின்றீங்க. 2013ஆம் ஆண்டுல இருந்து நடுவில் 2014 அவர் அரசு ஆனபோது பின்னாடி கூட தொடர்ந்து NHRCன்னு அவங்க வழக்கு போட்டீங்க. அனைத்து பியூசிஎல் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் நம்மளே மறைஞ்சு போயிடுவாருன்றது எண்ணம் இல்லை. இறப்பதற்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணார். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி, காம்ரேட் ப்ளீஸ் டெல் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஃபைட் வில் நெவர் எண்ட் and our fight should never end. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது அவருடைய நினைவுல our fight will never end and our fight will also never end. ரெண்டுமே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதை நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி தெரிஞ்சவர் என்று ஒரு முறையினால தீபக்கு இன்னும் ஒரு செய்தி ஒன்று சொல்றேன். 90% டிசேபிள்னு பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. பேப்பர்ல வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் கவனிக்காது என்னன்னா 2013ஆம் ஆண்டு போலீஸ்காரங்க அவரை அரெஸ்ட் பண்ணும்போது கையை பிடிச்சு இழுத்து தரன்னு இழுத்து போனதுல உள்ள இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் இங்க போயிடுச்சு. அதனால அவர் உள்ள போகும்போது 9 வருஷமா 8 வருஷம், அது 8 வருஷம் 9 ஒரு நாளே மோசங்க. ஒரு நாளே அந்த மாதிரி வாழறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால தீபக் நீங்க எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இமோஷனலா நீங்க கொண்டு வந்தது வாஸ் வெரி வெரி நெசசரி. எங்க எல்லாருக்கும் ஜோட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேவை. அது அவர் பேர்லயும் நீங்க கொண்டு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா விளங்குது. ஏன்னா அவர் எழுதியிருக்காரு. கடைசியில ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தாரு இறக்கிறதுக்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி. அந்த இறக்கும்போது அவர் சொல்றாரு அவரோட ப்ரெஸ் மீட்டிங்ல, ஐ வெண்ட் டு த ஜெயில் only with one problem. I have come out of the jail with all my organs having become dead. எந்த ஒரு உறுப்பும் இல்லாம, எந்த உறுப்பும் வேலை செய்யாத பணியில தான் வெளியில வந்தேன். இது அனைத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு அவர் எழுப்பினாரு. அனைத்துக்கும் காரணம் அரசு நீதிமன்றங்கள். இது வந்து நம்ம அரசு நீதிமன்றங்கள் மேலோட்டமா சொல்றதோட அது கொஞ்சம் பிரிச்சு சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. யார நம்ம குற்றச்சாட்டம்? ஒண்ணு போலீஸ் சார்ந்த காவல்துறையினர், இரண்டாவது நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் இதுல பண்ணிருக்கக்கூடிய என்னன்னு சொல்றது, அது கூத்தா இல்ல அவங்களோட ஃபெயிலியரா, இது அவங்க என்னன்னு சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமும் ஃபிளிப் ஆயிட்டு இருக்கு. ஆனா யாருடைய காஸ்ட்ல, யார் அதுக்கு பலிகடா ஆயிருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. மூன்றாவது அரசுடைய பங்கு இதுல என்ன? நான்காவது மீடியாவோட பங்கு என்ன? மீடியாவுக்கு இதுல ஒரு பங்கு இருக்கு, வெளியில கொண்டு வராததுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. கடைசி ரொம்ப முக்கியமா இருக்கிறது பிரிசன்.
நம்ம காவல்துறை பத்தியே பேசிட்டு இருக்கோம். காவல்துறை பத்தி பேசும்போது பிரிசன் தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கு கடைசியா வரேன். இங்கே கிளாக்ஸ்டன் வந்திருக்காரு, தீபக் இருக்காரு, பிஓசி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, முன்னாள் நீதிபதி இருக்காங்க. I want to make a suggestion. Let us remember Sai Baba through a concrete action. அது நான் ஒரு ப்ரொபோசல் ஒன்று வைக்கிறேன். இது பியூசியோடைய நேஷனல் ப்ரொபோசல் இருக்கு. லெட் அஸ் மேக் அ பிகினிங் இன் தமிழ்நாடு. கடைசியா வரும் நண்பர்களே, அவரை பிடிக்கும்போது UAPA கேஸ் போட்டாங்க 2013 கேஸ் போடல. 2013 அவர் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர் கருவிகளையும், எலக்ட்ரானிக் டிவைசஸும், ஹார்ட் டிஸ்க்கும், பல்வேறு வகையான ரெக்கார்டிங் டிவைசஸ் எல்லாம் பிடிச்சி போயிட்டாங்க. 8 மாசத்துக்கு அப்புறமா தான் அவர் மேல கேஸ் போட்டாங்க. 2014 தான் கேஸ் போட்டாங்க. ஹரிபரந்தாமன் சொல்றது போல இப்ப கடைசியா வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, மார்ச் மாசம் வந்திருக்கக்கூடிய தீர்ப்புல அவர் மேல இருக்கக்கூடிய UAPA கேசஸ்ல எந்த ஒரு அக்யூசேஷனுக்கும், எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் எந்த வகையான எவிடன்ஸே இல்ல. இப்போ டெக்னிக்கலா போல ஒவ்வொரு விஷயம் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, டெரரிஸ்ட் குற்றச்சாட்டுல ஒரு 7 பிரிவுகள்ல எந்த பிரிவுக்குமே, எந்த குற்றச்சாட்டுக்குமே எவிடன்ஸ் இல்லைன்னா அவர் நிரபராதி ஆக்கிருக்காங்க. அவங்க நிரபராதி சொன்னது வந்து மெரிட்ல, நாட் ஆன் டெக்னிக்கல் கிரவுண்ட். மார்ச்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு மெரிட்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இது நான் எதுக்கு உங்ககிட்ட வற்புறுத்தி சொல்றேன்னா, இதை பத்தி நாம் பேசுறது ஒரு கடமை இருக்கு. யார் மேல எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. சாய்பாபா கூட இருக்கக்கூடிய ஹேம் மிஸ்ரா கூட இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் 5 பேருக்குள்ள அது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்போ சாய்பாபா இறந்து போயிட்டாங்க. 3 பேர் தான் பாக்கி இருக்காங்க. 4 பேர். இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல நம்ம அனைவரும் புரிய வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காத ஒரு குற்றம். No incident has taken place in the crime. This is a crime, this is a FIR where no incident has taken place. தேச துரோகம், அதே மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, பயங்கரவாத செயல்பாடுகள் நடக்க போவதற்கு வேண்டிய ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே ஒழிய எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. எந்த ஆக்ஷனுமே இல்லைன்னு சொல்றதுக்கு 10 வருஷம் ஆட்சி நீதிமன்றங்கள்ல சொல்வதற்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடுமையான ஒரு விஷயம். இதனுடைய பின் புலம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னா, எப்படி நீங்க மீடியா வந்து பொதுவான காமன் மக்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சாரத்தை உருவாக்குனது எப்படின்னா, இன்னைக்கு டெரரிஸ்ட்னா பயங்கர மோசமான ஆட்கள் அப்படின்னு ப்ரொஃபசர் ஜவஹர்லால் வந்திருக்காரு. எங்களுடைய பயணம் 25 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. சென்னையில தடா நீதிமன்றங்கள்ல இருக்கும்போது RSS பாம் பிளாஸ்ட் கேஸ்ல முஸ்லிம் ஆட்களை விடுபடிச்சு போயிட்டாங்க. அப்பொழுது இருக்கக்கூடிய டடா ஜட்ஜு முன்னாடி நாங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பெயில் ஆன் டடா பெயில் ஆன் மெரிட் வந்து இங்கதான் நாங்க வாங்கினோம் சென்னையில 1995. பாக்குறதுக்கு ஒரு பலியா போனாரு. அப்ப இருக்கிற அந்த ஒரு ஜட்ஜு ஒரு நாள் 3 மாசமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். SA பாஷா கூட சேர்ந்து அந்த RSS பாம் பிளாஸ்ட். அப்போ அங்க ஒரு ஜட்ஜு கேட்பாரு, அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி போறதுக்குள்ளேயே நீங்க புரிஞ்சுக்கணும், ஸ்டென் கன் வச்சு எல்லா பக்கமும் நின்றுட்டு இருப்பாங்க, யாரும் உள்ள வர முடியாது, ஸ்பெஷல் போலீஸ் அங்க இருப்பாங்க. அவங்க ஒரு அட்மாஸ்பியர் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, இது பயங்கரமான ஒரு இடம், இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள் பயங்கரமான மோசமான ஆட்கள், இவங்க சாதாரண மனுஷங்க இல்ல அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி, பயத்தை உருவாக்கி, உள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுக்கு வந்து ஒரு பக்கம் நீ நல்லா பண்ணனா ஹைகோர்ட்டுக்கு உனக்கு எலிவேட் பண்ணிடுவேன்ற ஒரு அங்க ஒரு அவங்களுக்கு சொல்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பயம். அப்ப அங்க இருக்கிற ஜட்ஜு என்கிட்ட கேட்டாரு, இந்து டாக்டர் சுரேஷ் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், மற்றவங்களாம் இல்லை, உங்க அன்னைக்கு கிளைண்ட்ஸ் இல்லை, அக்யூஸ் வரல, ஒன்று சொல்றாங்க கேள்விப்பட்டேன், நீங்களாம் இந்த முஸ்லிம் ஆட்களுக்கெல்லாம் நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்கல்ல, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னாரு. பயம் அப்படின்னு முஸ்லிம் தீவிரவாதிகள்லாம் இந்து மக்களை வெட்டி அந்த ரத்தத்தை குடிப்பாங்கன்னு சொல்றாங்க, உண்மையா அப்படிங்கிறாங்க. உண்மை நடந்த விஷயம், இது எனக்கு நடந்த விஷயம், நான் வேற ஒருத்தருக்கு நடந்த விஷயத்த சொல்ல, எனக்கு நடந்த விஷயத்த சொல்ல. அந்த ஜட்ஜு சொல்ல, அப்படியா உண்மையா நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க, இவர் வந்து தடா நீதிமன்றத்துடைய நீதிபதி, இவர் கையில தான் எல்லாருடைய லைஃப் இருக்கு, இவரோட வச்சுதான் அந்த கேஸ்ல இருக்கா இல்லைன்னு சொல்றது. அப்ப நான் சொன்னேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு 2 நிமிஷம் சொன்னேன், நான் ஒரு சொல்றேங்க, இது உங்களுக்கு வெளியில இது தெரியாதுங்க, முஸ்லிம் மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த தீவிரவாதிகள்லாம் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு
சுடக்காட்சி அது வந்து கிளாட் ஆயிடும், அந்த கிளாட் எடுத்துட்டா அழுத்து பண்ணிட்டு அது சாப்பிடுவாங்க அப்படின்னு. இட் வாஸ் சோ அவுட்லாண்டிஷ், இட் வாஸ் சோ அன்பிலீவபிள். நான் சொன்னது அன்பிலீவபிள். அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு, நீ என்கிட்ட ஜோக் அடிக்கிற அப்படின்னா. சார் நீங்க ஜோக் அடிக்கும் போது நான் ஜோக் அடிக்கிறேன். நீங்க சொன்னது மாத்திரம் சீரியஸ், நான் சொன்னது சீரியஸ் இல்லைன்னு சொல்லி அதை எப்படி சொல்லுவீங்க? பின்னாடி வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்பர்சன் போன அப்புறமா இறந்துட்டாரு. பட் அவரு அன்னைக்குதான் அந்த இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதுதான் நான் பல இடத்துல சொல்றது. எதுக்கு சொல்ல வேண்டாம், நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய மனநிலை, அதுவும் கீழ்கோர்ட் ட்ரையல் கோர்ட்ல இருக்கக்கூடிய மனநிலைய இந்த மாதிரியாக தீவிரவாதிகள் அது வேற ஒரு கிரீச்சர்ஸ், they are not like human beings. அவங்களாம் மற்றவர்கள் இதுவே எந்த கன்சர்னும் இல்லாத ஆட்கள், தேச துரோகிங்க, இவங்களெல்லாம் வந்து சுட்டு தள்ளணும். அமித்ஷா சொன்ன மாதிரி they are like termites. வேற ஒரு நிலையில சொன்னாரு, பட் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க சொல்லிக்கலாம். நம்ம இந்த மாதிரியான நிலைமையில இருக்கக்கூடிய நீதிபதிகள் நீதிமன்றங்கள் இருக்கும்போது, அது ட்ரையல் கோர்ட்ல இருக்கும்போது எந்த வகையான நியாயம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது எதிர்க்கக்கூடிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நண்பர்களே, நான் சும்மா வாதத்துக்காக நான் பேச வரல. இது சாய்பாபா கேஸ்ல நடந்திருக்கு. சாய்பாபாவை 2017ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல அவரை கன்விக்ட் பண்ணும்போது, கன்விக்ட் பண்ற ஜட்ஜ் என்ன எழுதுறாருன்னா, he writes in his judgment, imprisonment for life is not a sufficient punishment for accused number 6 Sai Baba. The hands of this court are tied in view of the fact that imprisonment for life is a maximum punishment that I can give. தீர்ப்புல கொடுக்கப்பட்டது, ட்ரையல் கோர்ட்ல தீர்ப்பு. யோசிச்சு பாருங்க, இந்த குற்றத்துல 2013ஆம் ஆண்டுல ரெஜிஸ்டர் பண்றாங்க. சாய்பாபா வந்து உள்ள கொண்டு வந்து 2014ல அன்னில அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் உள்ள இருக்காரு. 2017ல ட்ரையல் கோர்ட் சொல்றாங்க, unfortunately my hands are tied, I want to give death sentence. பட் இது சம்பவமே நடக்காத ஒரு சம்பவம், அது ஒரு குற்றம். என்னால இந்த சம்பவமே நடக்காத குற்றத்துல சதி திட்டத்தை அடிப்படையில் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு இதுல வந்து மரண தண்டனை கொடுக்க முடியாது, ஏன்னா யாருமே இறந்து போல, நான் மேக்ஸிமம் லைஃப் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தீர்ப்பு எழுதுங்க. இது எங்களுடைய பியூசியோடைய லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி நண்பர்களே, இதுதான் ட்ரையல் கோர்ட்ல இருக்கக்கூடிய மனநிலை. அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜ் இந்த மாதிரியான ஜட்ஜுகளா தேர்ந்தெடுத்து உள்ள வைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், ராதாகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜ் இருந்தாரு, இறந்து போனாரு, பட் டடா கோர்ட்ல இருந்தாரு. அவரோட கண்ணபிரானுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வந்தது கோர்ட்ல. அதை பத்தி கண்ணபிரான் இறந்தப்போ அவருடைய இதே மாதிரி கொண்டோலன்ஸ் மீட்டிங்ல வந்து எழுதினோம். அதை பத்தி நானும் சைலாம் ஒரு கட்டுரை எழுதினோம். அந்த ஜட்ஜு கிட்ட வந்து ஒரு மோதல் வருது. டடா ஜட்ஜ் இதெல்லாம் எதுக்கு, எல்லாம் சேர்ந்து சாய்பாவோட சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா எல்லாம் டடா போட்டா யூஏபி எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது. கண்ணபிரான் அது வரும்போது கண்ணபிரான் அவர் சொல்றாரு, நீ டோன்ட் டாக் டு மீ அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கோ டு தி ஹை கோர்ட், திஸ் இஸ் நாட் த ரைட் கோர்ட் அப்படின்னு சொல்றாரு. இதே இந்த முஸ்லிம் அமைப்புகளோட வரும்போது இந்த டிசம்பர் 6 அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது அவங்க தொழுகை பண்ணுறாங்க. எப்போ 94ல, அது 91ல ராஜீவ்காந்தி மரணம் நடக்குது, 92ல பாபரி மஸ்ஜித் கமாமிச்சு. அந்த பீரியட்ல அந்த 3-4 வருஷத்துல அந்த ஜட்ஜ் சொல்றாரு, டோன்ட் டாக் அபவுட் ரைட்ஸ். ரைட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தான், நாங்க ட்ரையல் கோர்ட். டக்குன்னு கண்ணபிரான் சொல்றாரு, நீங்க ராஜினாமா பண்ண தயாரா இருக்கீங்களா அப்படின்னு. அந்த ஜட்ஜ் மிரட்டுறாரு, எங்கிட்ட நீ சொல்ல நீ ராஜினாமா பண்ணுன்னு, நான் உன் மேல கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன். கண்ணபிரான் உடனே சொல்றாரு, இதான் என் நம்பர், என்னோட அட்ரஸ், இதை எடுத்துக்கங்க, எங்க மேல கண்டெம்ட் தானே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜட்ஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது எழுதின சம்பவங்க, இது வந்து பொருளா அடிக்கிற சம்பவம் இல்லை, சும்மா வந்து பெருசாக்குற மாதிரி இல்லை. அப்போ இந்த ஜட்ஜ் ஆஸ்க் கொஞ்சம் பயப்படாரு, என்ன இப்படி சொல்றீங்க, கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னா பயப்படாம நீங்க என்கிட்ட சொல்றீங்க இதான் நம்பர் பேரு அப்படின்னு. அப்ப கண்ணபிரான் சொல்றாரு, நீ வந்து இந்த போஸ்டுக்கு வரும்போது எந்த புக்கு மேல நீ ஓத் எடுக்கிற? You're taking an oath on the Constitution of India, not on your personal like and dislike. If you do not believe in the Constitution, the Constitution of India, the fundamental rights சொல்லப்பட்டிருக்கு. If you don't believe in the fundamental rights, you don't believe in the Constitution, you have no right to sit there. You please go. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாரல் கரேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை. 25 வருஷத்துக்கு முன்னாடி 100 பேர் இருந்தாங்க, இப்ப 10 பேர் கூட இல்லை. அந்த 10 பேர்ல
ஒரு தனியா நபர் சாய்பாபா கடைசியா பேசுற வரைக்கும் கூட அவர் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய அநியாயத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் ரெண்டு தான் சொன்னாரு, லெட் மை லைஃப் பி அ லெசன் ஃபார் அதர் பீப்புள் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபைட் அண்ட் நாட் கிவ் அப். இது அவர் கடைசியா எழுதினார். அவர் கூட நம்மள அவர் எவ்வளவு சீக்கிரமா போயிடுவாரு. அந்த கால் பிளாடர் வந்துக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல தான் அவர் இறந்து போனாரு. அதான் சொன்னார், கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு போராட்டத்தை விட கூடாது என்ற ஒரு சிம்பலா இருக்கட்டும், அதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றேன். எப்போது அந்த அண்டா ஜெயில போனாரோ, நீங்க சொன்னீங்க, பேராசிரியர் அழகா சொன்னாரு, உள்ள போக விடல, வீல் சேர உள்ள போக விடல. அப்ப எப்படி எடுத்து வருது? அவரு உள்ள போறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கணும்ல, உட்காந்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் எடுத்து வைக்கணும், படுத்துக்கணும், படுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் எடுத்து வைக்கணும், அவர் வந்து டாய்லெட்டுக்கு போகணும்னா யாராவது பண்ணணும், சாப்பிடணும்னா யாரும், ஏற்கனவே ஒரு கை சரியில்லை, அவருக்கு ஒரு கையால் பிடிக்க முடியாது. எப்படி ஸ்டான் சுவாமிக்கு 2 கையும் ஆடி பார்க்கின்சன்ஸ்னால ஒரு கையால இது பண்ண முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில இது கடைசியா ரொம்ப உருக்கமா அவர் எழுதினது என்னன்னா, the people who stood by me are the poorest of the country, the voiceless, the marginalized. They understood my situation. polite ன்னு சொல்ல, என்னுடைய நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னோட இருந்தாங்க. நான் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தேன், அவேர்னஸ் கொடுத்தேன், கான்சியஸ்னஸ் கொடுத்தேன். அவங்க என்ன அங்க உயிர் வாழறதுக்கு விட்டாங்க. எங்களோட திங் வாஸ் ஆக்ட் ஆஃப் சாலிடாரிட்டி. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லைஃப் இஸ் an act of solidarity. we stand together to fight and we take up that fight. இதன் பின்னணியில தான் அவர் மீது நடந்த பல விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்கு. நான் பத்தி சொல்ல விரும்பல. 2017ஆம் ஆண்டு ட்ரையல் கோர்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்து எல்லாருமே ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 2022ஆம் ஆண்டுல 14th அக்டோபர், கரெக்டா 3 வருஷம், 2022 2 வருஷம் 2 வருஷம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, உயர்நீதிமன்றம், பாம்பே உயர்நீதிமன்றம் நாக்பூர் கிளை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட் சாங்ஷன் இல்லாத ஒரு சாங்ஷனே சரியில்லைன்னா கேஸே இல்லை. கேஸ் இல்லாத பட்சத்தை என்னதை பாக்குறதுன்னா அவங்க வந்து நிரபராதின்னு பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே நீதிபதி ஹரிபரந்தாமன் சொல்றது மாதிரி மிஸ்டர் ஃபார்மர் ஜட்ஜ் பசந்த் வந்து ஆர்கியூ பண்றாரு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஆர் ஷாவும் பேலா திரிவேதியும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, கொடுக்க போகுது நாங்க சஸ்பெண்ட் தான் பண்ண போறோம். அப்ப அவங்க சொல்றாரு, பெயிலாவது கொடுங்க, 90% பாதிக்கப்பட்டிருக்காரு, பெயிலாவது கொடுங்கன்ட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க அது கொடுக்க முடியாது. அப்போ இவங்க சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. 2018ஆம் ஆண்டு இதே ஒரே நீதிமன்றத்துல பல ஆட்கள் பல இடங்கள்ல பல மாதிரி இருக்கிற மாதிரி இதே உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதி ஜஸ்டிஸ் கேஹார், பின்னாடி சிஜிஐ ஆறாரு, தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு சொக்கலிங்கம் நாகப்பன், நாகப்பன்றவங்க, அவங்க வந்து இதே வழக்குல பெயில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு போகும்போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து ஒத்தி போடுறாங்க, இவ்வளவு 90% பாதிக்கப்பட்டவர் உள்ள இருக்காரு, அவருக்கு பெயில் கொடுக்கணும், நீ வந்து எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு 25 பேர் 27 பேர் முடிச்சிட்டோம், எத்தனை பேர் பாக்கின்றாங்க, 10 பேர் இருந்தாங்க. டே டு டே பேசிஸ்ல நீங்க நடத்துங்க, இந்த மாதிரியான நபர் உள்ள வச்சிருக்க கூடாது. சரி, நீங்க ட்ரையல் நடத்துறீங்க, சரி 10 நாள் 15 நாள் கொடுக்குறாங்க முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு திருப்பி கோர்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் வைக்கும்போது அரசாங்கம் எப்பொழுதும் சொல்ற மாதிரி இவரெல்லாம் விட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி பேசுறது அசிங்கம், இட்ஸ் unfair. அசிங்கம் சொல்ல unfair. It is unfair on your part to talk like this. ட்ரையல் முடிஞ்சிச்சு, முக்கியமான ஆட்கள்லாம் வந்து நீங்க கேட்டுட்டீங்க. சாய்பாபா மீது முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய ரிலீஃப்ல ஒரு தடவை கூட அவர் வந்து தனக்கு கொடுத்த லிபர்ட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான்னு ரிப்போர்ட் இல்ல. அப்படிப்பட்ட நபர் மீது இந்த மாதிரியான நீங்க போய் குற்றச்சாட்டு சொல்றது இட்ஸ் unfair அப்படின்னு அவங்க they give bail. இதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, 2019ல வந்து இவர் கொஞ்ச நாள் வெளியில வர்றாரு, அப்ப திருப்பி உள்ள போயிடாரு. இந்த கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போயிடாரு.
ஸோ அந்த பீரியட்ல ஒரு 6 மாசம் இந்த ஆர்டர்னால உச்ச நீதிமன்றம் வேற ஒரு ஜட்ஜுங்க அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, எம்ஆர் ஷா பேலா திரிவேதியுடைய பார்வை எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இந்த பார்வையில வெளியிட்ட போது 6 மாசத்துக்கு அப்புறமா கன்விக்ட் ஆயிட்டு உள்ள போகும்போது அவர் 2019 அவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு பாம்பே ஹைகோர்ட்ல. ரொம்ப மோசமா இருக்கு இப்ப நிலைமை, தயவு செய்து வெளியில விடுங்க, ஹவுஸ் அரெஸ்டாவது நீங்க விடுங்க அப்படின்னு கேட்கிறேன். ஹவுஸ் அரெஸ்ட், ஹவுஸ் பெயில் வந்து ஒரு தனியா வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இது வந்து கொஞ்சம் டேட்ஸ் முக்கியம். ஆகஸ்ட் செப்டம்பர் 2019 இவங்க மனு போடுறாரு. இதை எப்ப எடுக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு? செப்டம்பர் 2020 எடுக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட நபருக்கு சும்மா சாதாரண ஆட்கள் மாதிரி நோட்டீஸ் 10 நாள், அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு நோட்டீஸ் 10 நாள் அப்படின்னு போட்டா அர்த்தமே இல்லை. இதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அமைப்புகளும் இல்லை, மீடியாவும் கேட்கறது இல்லை, வெளியிலயும் வாழ்ல வர மாட்டேங்குது. 2020 வந்து கொரோனா வந்து பின்னணி ஜக்கி கேஸுக்கு உடனே கொடுக்குறாங்க, உடனே எடுக்கிறாங்க. நிறைய இருக்கு சொன்னாரு. அந்த தேரா சச்சா பாபா 14 தடவை அவர் வெளியில விடுறாங்க. செப்டம்பர் அக்டோபர் 2020 இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் முன்னாடி வரும்போது அப்போ மகாராஷ்டிராவுடைய பிரிசன் டிபார்ட்மெண்ட் ஒரு கவுண்டர் போடுறாங்க. இந்த கவுண்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், அவர் ஒன்றும் தப்பே இல்லை, சும்மா மிகப்படுத்தி பேசுறாரு. ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, nothing has been brought on record to show how his condition has worsened. ரெக்கார்ட்ல அவர் முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கும் இப்போது இருக்கிற கண்டிஷன் எதுவுமே ரெக்கார்டு கொண்டு வரல. எப்போ? கோவிட் டைம்ல. கோவிட் டைம்ல யாரும் உள்ள போக முடியாது. டாக்டர்ஸ் போலன்றதுதான் நம்மளுடைய குறை. அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றம் என்ன பண்றாங்க, அந்த வாசகத்தை எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்க. மெடிக்கல் ஆபீசர் வந்து அவங்க போய் நல்லா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எந்த ஊர்ல சரியா கொடுக்காத மெடிக்கல் ஆபீசர் நான் சரியா கொடுக்கலன்னு சொல்றேன். சரித்திரம் எங்கேயாவது இருக்கு? ப்ரொஃபசர் நீங்க என்னைக்காவது ஒரு எடுக்கணும், நீங்க அசம்பிளில என்னைக்காவது ஒரு சரித்திரம் இருக்கா? போலீஸ்காரன் ஆமா நான் உண்மையிலே என்கவுண்டர் பண்ணிட்டேன். என்கவுண்டர் வார்த்தை எடுக்கணும். என்கவுண்டர் வார்த்தை ஒரு ஒரு அனஸ்தட்டிஸ்ட் வார்த்தை மாதிரி ஆயிடுது. இந்த மர்டர்னு சொன்னா அசிங்கமா இருக்கு. என்கவுண்டர் தான் ஏதோ 2 பேருக்குள்ள மோதல்ல ஒரு ஆள் சுட்டு தட்டா அப்படின்னு ஆயிடுது. we should drop the word encounter. அப்போ அதே மாதிரி இந்த பிரிசன் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் சொல்லக்கூடிய வாசகத்தை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புல போடுறாங்க. அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு 2020 இருக்கக்கூடிய தீர்ப்பு 2022 when the matter went up from when the matter went up after the division bench acquitted them in 2022, எம்ஆர் ஷா என்ன பண்றாரு, அது பாரு 2019 போட்ட மனுவை 2020 கண்டிஷன் மோசமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கொடுக்கல, நாங்க எதுக்கு இப்ப கொடுக்குறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடுறாரு 2022. இது எதுக்கு சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு நீதிமன்றங்கள் முன்னாடி போறது ஒரு லாட்டரி மாதிரி. சுத்த லாட்டரி. யார் முன்னாடி எந்த ஜட்ஜி முன்னாடி போகுது, எந்த ஜட்ஜி முன்னாடி போறது இல்லைன்றது லாட்டரி. எதுலையுமே ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. ஹரிபந்தன் அழகா சொல்லிட்டு இருந்தார், நான் சொல்லட்டு நாளைக்கு ஏதாவது யாராவது போட்டா நான் சொல்லன்னு சொல்லுவேன். நான் அதே மாதிரி நான் சொல்லன்னு சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்றத்துடைய முன்னோடி தீர்ப்பு மரண தண்டனை விட்டு பச்சன் சிங் அப்படின்னு ஒரு கேஸ். அது 5 ஜட்ஜி அடங்கிய பெஞ்ச்ல 4 ஜட்ஜஸ் வந்து மரண தண்டனை சரி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் மாத்திரம் இல்லை அப்படின்றாரு. மரண தண்டனைய தவறு, சட்ட புஸ்தகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் பின்னாடி பகவதின்றவர் பின்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆறாரு. அது பின்னாடி கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கு, அது வேற பாலிடிக்ஸ். அவர் எப்போ அந்த தீர்ப்பு முதல்ல மெயின் சம்மரி கொடுக்குறாரு, மெயின் தீர்ப்பு எப்போ கொடுக்குறாருன்றது ஒரு பாலிடிக்ஸ், அது இப்போ வேணாம். ஆனா பச்சன் சிங்ல தீர்ப்புல பகவதி என்ன சொல்றாருன்னா, டெத் பெனால்டி கேசஸ், டெத் பெனால்டி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தூக்கு போட்டப்பமா திருப்பி கூட்ட முடியாது, நான் தப்பு பண்றேன்னு சொல்லலாம் முடியாது, போயிடுச்சு. Death penalty cases is like you don't know what is the fate depending on the judges. Some அது வந்து ஒரு இந்த கேஸ் நேஷனலைட் சிபிஐ அப்போ வந்து நேஷனலைட் சேம். ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா, பூமையா கிருஷ்ணகவுட் வாஸ் somebody else, this was பகவதி. ஸோ பகவதி என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜட்ஜ் வந்து நேஷனலைட்ஸ் are terrible creatures.
they should be removed from the face of earth, and they will give them death penalty. The same matter, same issue, another set of judges will look at it and they will say they are misguided youngsters. They did not want to go and kill, but because they were misguided in their understanding of politics, they did this. They don't deserve the ultimate penalty. How can you have death penalty based on a system where you don't know which judge it is going to go before? நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, வச்சன் சிபிஎஸ்ல பகவதி சொல்றாரு. But this is the reality. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டியில எந்த ஜட்ஜ் முன்னாடி எப்படி போகுதுன்னு தெரியல. மோடி மெஜாரிட்டி வந்துட்டாருன்னா ஒரு மாதிரி இருக்கும், மோடி மெஜாரிட்டி வரலன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த நிலையில நம்ம நீதிமன்றங்கள், நீதிபதிகள் நாம இருக்கோம், அங்க போயிட்டு நியாயம் வேணும். இந்த நிலைமையில we cannot depend on any of these institutions. இன்னைக்கு சாய்பாபாவோட மரணம், இது மரணம் அல்ல, இது கொலை. யூசில நாங்க பகிரங்கமா சொல்லக்கூடியது, this is an institutional murder. This is not a death. He was killed bit by bit. Slow poison மாதிரி he was killed bit by bit until eventually he died. அந்த eventual deathக்கு போது நான் பண்ணலன்னு சொல்ற மாதிரி கதை இது உருவாக்கி இருக்காங்க. And they've been systematic about it. அதனால திருப்பி இதை நினைவூட்டக்கூடிய வகையில நான் சொல்ல வேண்டியது, பியூசியர் சார்பாக சொல்றேன், நான் வெறும் என்னுடைய கருத்துமா சொல்றேன். இன்னைக்கு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றம் என்ன, குற்றத்தை பற்றி ஒருத்தர் பண்ணனா ஒரு குற்றம், வேற ஒருத்தர் பண்ணா வேற மாதிரி குற்றம் அப்படின்ற ஒரு போக்கு நீங்க பயங்கரமா இருக்கு. இதை எதிர்க்க வேண்டிய ஒரே சக்தி நாம் தான். இங்க இருக்கக்கூடிய சமீபத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியா இருக்கு. சில லாயர்ஸ்லாம் முன்னாடிலாம் இந்த மாதிரி மீட்டிங் வருவாங்கன்ற டவுட் இருந்துச்சு, இப்பெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்ம மேல தான் இந்த பொறுப்பு இருக்கு, இதை பத்தி கேள்வி கேட்க வேண்டியது. இன்னைக்கு போலீஸ், அரசு இயந்திரங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மஃபியா மாறி இருக்கு. இந்த மஃபியாவை உடைக்கணும்னா வேற யாரையும் நம்ப முடியாது, நீதிமன்றங்களை கண்டிப்பா நம்ப முடியாது. நீதிமன்றங்களுக்கு போவோம், நியாயத்தை கேட்போம், நியாயம் கிடைக்கல தட்டி கேட்போம், தப்பு பண்ணாங்கன்னா தப்பு பண்ணதும் கேட்போம், அது நம்மளுடைய பொறுப்பு. ஆனா நாம் அனைவரும், நமக்கு வித்தியாசங்கள் இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள வித்தியாசம் இல்லாம ஒன்றாக குரல் கொடுத்தால்தான் இன்றைக்கு காவல்துறை மீது ஒரு தாக்கம் கொண்டு வந்து அந்த டிசிப்ளினை கொண்டு வர முடியும். இன்னைக்கு பாம்பே ஹைகோர்ட் வந்து செகண்ட் டைம் அக்விட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, யாரெல்லாம் படிக்க முடிஞ்சதோ தயவு செய்து அந்த ஜட்மெண்ட்டை படிங்க. The lasting legacy of Sai Baba is not only acquittal. இந்த தீர்ப்புல தான் முதல் முறைக்கு கம்ப்யூட்டரை பிடிச்சிட்டு போயிட்டா சட்டத்துல என்ன சொல்லிருக்குன்ற விவாதம் வந்திருக்கு இந்த தீர்ப்புல. சாய்பாபா தீர்ப்புல, அவர் பேர்ல இல்ல, இன்னொருத்தர் பேர்ல தீர்ப்புல இருக்கு. இந்த தீர்ப்புல தான் இல்ல, அவரும் இருக்காரு, 5 பேரு பிளஸ் சாய்பாபா. அந்த அப்பீல்ல வந்து இந்த தீர்ப்புல வந்து ஹேஷ் வேல்யூன்னு நிறைய பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பெகாசஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹேஷ் வேல்யூ வந்து சமீபத்துல மோகன் மாதிரி ஆட்கள்லாம் இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த என்ஐஏ கேஸ்ல போனது மாதிரி. ஹேஷ் வேல்யூனா என்ன, ஹேஷ் வேல்யூ எப்படி கணக்கிடணும், ஹேஷ் வேல்யூ ஒட்டி சட்ட ரீதியான விஷயங்கள் என்னன்றது இந்த தீர்ப்புல வழங்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல் முறைக்கு ரொம்ப பெரிய அளவுல இது வந்து விரிவா சொல்லப்பட்டிருக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு. ரெண்டாவது, சாய்பாபா மேல ஸ்பெசிபிக்கான குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் த்ரூ ஹிஸ் ஐடியாஸ் ஸ்ப்ரெடிங் பாலிடிக்ஸ். ஜட்ஜுக்கு ரொம்ப பகிரங்கமா சொல்றாங்க இந்த தீர்ப்புல. அதனால என்ன, ஒரு ஐடியா வந்து மக்களுக்கு புரிய வச்சதுன்னா வாட் இஸ் ராங் வித் தட்னு கேக்குறாங்க, ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க. இதுதான் நம்ம கேட்கணும். இந்த குரல் தான் வெளில சொல்றோம். நான் நீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம மேல அர்பன் ஆக்ஷன்ல போட்டுருவாங்க. தமிழ்நாட்டிலையும் வேற எங்கேயுமே போ, நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். இங்க இருக்கிற ஊழல், இந்த கடந்த 2 வருஷத்துல வந்து நடந்திருக்க ஊழல் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. டிவிஎஸ்சில வந்து கேஸ் போடல, ப்ரொஃபசர் வந்து பார்க்க போறோம் தனியா. டிவிஎஸ்சில வந்து எந்த ஒரு இதுவும் வரல, அங்க சைடு அடிச்சு அங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. யார் மேல எல்லாம் கேஸ் நாங்க போட்டு பயங்கரமா சண்டை போட்டோம் 2021 முன்னாடி, யார் மேலேயும் நீங்க எஃப்ஐஆர் போடல, எல்லாம் பின்ன கடங்குல கடகுது. 500 கோடி, 700 கோடி, 800 கோடி, 2000 கோடி, 3000 கோடி. அதானி மீது இருக்கக்கூடியது வந்து எவிடன்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கூடிய கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும். கேள்வி தட்டி தான் நம்ம கேட்கணும், வேற வழியே இல்லை.
தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கூட்டாட்சின்ற எங்களுக்குள்ளாரியே நாங்க பேசிட்டோம், பிஜேபி வந்துட போகுது, மத்தவங்க வந்துட போறாங்கன்ற பயத்துல சும்மா இருந்தோம். நம்மளால சும்மா இருக்க முடியாதுங்க, அப்படி பயங்கர மோசமா இருக்கு. அதிமுக எலிமெண்டரி ஸ்கூல் தான் ஆயிடுச்சு இப்போ டிஎம்கேடைய கரப்ஷன்ல. கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை நமக்கு. அதே மாதிரி போலீஸுடைய என்கவுண்டர்ஸும் பயங்கரமாயிடுச்சு, நம்பர்ல ஏறிடுச்சு. எங்களோட ரிப்போர்ட் கொண்டு வரோம், அடுத்த 2 வாரத்துல பியூசியோட ரிப்போர்ட், பிரிலிமினரி ரிப்போர்ட் கொண்டு வர போறோம். என்கவுண்டர்ஸ் பிஃபோர் டிஎம்கே அண்ட் ஆஃப்டர் டிஎம்கே ரெண்டுத்தையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி கொண்டு வர போறோம். அகைல இந்த இது காமனான வித்தியாசம். ஒரு விஷயத்தை என்ன சொல்றேன்னா, இட்ஸ் அப் டு அஸ் சிட்டிசன்ஸ் டு கம் டுகெதர் டு ஃபைட். ரெண்டாவது, irresponsible எக்ஸிகியூட்டிவ் இருக்காங்க, அரசு இயந்திரங்கள் ரெண்டுமே irresponsible இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி தட்டி கேட்க போறோம்? அவங்க கிட்ட நம்ம என்ன பொறுப்பு கேட்க போறோம்? குறிப்பாக சாய்பாபா வழக்குல அக்விட்டல் ஆயிடுக்கு பின்னணியில ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது. Because he was arrested, he was suspended from Delhi University in 2014. Because he was suspended, they did not pay him salary. ஒண்ணு தொடரா வருது. சரஸ்வதி சொன்னாங்க 17A 17B சொன்னாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது 17A 17B யார் நீங்க, அன்லஸ் நீங்க சர்வீஸ்ல இருந்தாலும் வழியா இல்ல வக்கீலா இருந்தாலும், அதுவும் அந்த சர்வீஸ் லால இருந்தா தான் 17A 17B தெரியும். எனக்கும் சாதாரணமா கிரிமினல் லால தெரிஞ்சிருக்காது. சரி, ஹரி சைலெல்லாம் இருக்காங்க, சர்வீஸ் லா தெரிஞ்சவங்க. இந்த 17A 17B டக்குனு நீங்க ஃபார்முலா போட்டுருவீங்க என்னன்ட்டு. ஓகே, அதே மாதிரி இப்போ சாய்பாபா வழக்குல பியூசிஎல் நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். அவர் வந்து நிரபராதின்னு சொல்லப்பட்ட பின்னணியில, நிரபராதின்னு மெரிட்ல, நாட் ஆன் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் சொல்லிக்கிற பின்னணியில 10 வருஷத்துக்கு வேண்டிய சர்வீஸ் வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும் தான் நியாயமான ஒரு கேள்வி, நம்ம கோரிக்கை. இந்த 10 வருஷத்துக்கு வேண்டிய சேலரியை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? So we are raising a point. I hope நீங்க எல்லாரும் சேருவீங்க. We want a signature campaign on this, that Delhi University should be pressured that the back wages, back salaries of Sai Baba from 2014 should be paid to Asanta and Sai Baba's daughter. இது நாங்க போன வாரமே நாங்க வெளியிட்டுட்டு வந்த பத்தி we need to come out with it. கூடிய சீக்கிரத்துல ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் மாதிரி கொண்டு வரும். தயவு செய்து நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து டெல்லியில இருக்கிற ஆட்கள் இல்ல அவர் ஆந்திராவில இருந்தாருன்னா ஆந்திராவுடைய பிரச்சனை என்னது, அனைவருடைய பிரச்சனை. இது சாய்பாபாக்கு நாளைக்கு யாருக்கான நடக்கும். திடீர்னு தீபக்கு பிடிக்காம உள்ள ரொம்ப பேசப்பா, நீ உள்ள போட்டு வாய்ப்பு இருக்கு. கடைசியாக பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுடைய பங்கு தொடர்ந்து 10 வருஷத்துக்கு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த அண்டா ஜெயில இருந்து ஓவல் ஜெயிலு, அங்க மத்த ஜெயில எல்லாம் வந்து 10 அடிக்கு மேல ஜன்னல் இருந்துச்சு, இவருக்கு வந்து 15 அடிக்கு மேல இருக்கும். அதனால த்ரூ அவுட் த டே லைட்டா, அது மார்னிங்கா ஈவினிங்கா தெரியாத ஒரு அது ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டது. ஒரிஜினலா பிரிட்டிஷ் காலத்துல வந்து டார்ச்சருக்காக கொண்டு வந்து டார்ச்சர் விக்டிம்ஸ் அவங்க வச்சு அவங்க போடுவாங்க. இறந்து போயிட்டாங்க, யாருக்கும் தெரியாம சைட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு ஒரிஜினல் கணக்கு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிசினஸ்க்காக நாக்பூர் ஜெயில வச்சது. தனியான ஒரு முறையில பியூசிஎல் மகாராஷ்டிரால இருந்து ஒரு குரல் அண்டா ஜெயில உடைச்சிடுன்னு, அது ஒரு தனி ஒரு கோரிக்கை. we should not have prisons like this, but அது தனி கோரிக்கை. இங்க நான் வைக்கிறது ஏற்கனவே சொன்னது போல தீபக் முன்னிலை வாங்க, கிளாட்ஸ்டன் இருக்காரு, கிளாட்ஸ்டன் நீங்களும் வாங்க, ப்ரொஃபசர் இருக்காரு, நாங்களும் இருக்கோம், மற்றவங்க யார் வேணா சேரலாம். தமிழ்நாட்டுல பிரிசன்ஸ்ல இன்றைய தேதியில ஸ்டேட்டஸ் ஆஃப் சப்போர்ட் டு பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஒரு ஸ்டடி பண்ண ரொம்ப அவசியம். அவருக்கு சாய்பாபாக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய முக்கியமான ஒரு ரெகக்னிஷன் அது செய்யலான்னு நாங்க பியூசில நாங்க ஸ்டேட்மெண்ட்லயே வந்துருச்சு. பட் இது ஒன்றும் ஆக்ஷன் கொண்டு வரல. தமிழ்நாடு பியூசிஎல்ல, சென்னை பியூசில முன்னெடுக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணோம்னா let us meet. Can we take a consensus here? நம்ம லான்ச் பண்ணலாம். We will launch the study, full study, இல்ல half study கிடையாது, full study. ப்ரொஃபசர், உங்களுக்கு சொல்ல வேண்டியது UAPA கன்விக்ஷன் ரேட் 2.8% பியூசிஎல் முதல்ல கொண்டு வந்தோம். அந்த 2.8% கன்விக்ஷன் ரேட் இப்போ 10 நாள் முன்னாடி NCRB ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த 2.8% தான் இன்னைக்கு கன்விக்ஷன் ரேட் இன் UAPA கேசஸ்.
நீங்க சொன்ன அந்த 27% கம்பேரிசன் I wondered. தட் வாஸ் கம்பேர் பண்ண எப்படி என்ன மாதிரிட்டு. அண்ட் அந்த மீதி மிகப்படத்துல என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் யுஏபிஏ கேசஸ்ல போயிட்டு 5 வருஷம் இருந்துட்டு 8 வருஷம் இருந்துட்டு நீ ஒப்புத்துக்கோ நான் உங்களை விட்டுறேன், உங்க இதுக்கு மேல வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி ஒப்புக்கொண்டதுனால அந்த ஃபிகர் ஹையா போகுது. அந்த ஒப்புக்கொண்டது எடுத்துட்டீங்க 2.8% தான் இன்னைக்கு கன்விக்ஷன் ரேட். இந்த ரேட் வந்து இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலையும் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிலையும் they are using the statistics. 2.8% is the conviction rate for UAP. ஏன்னா இந்த பின்னணியில தான் சாய்பாபாவுடைய விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும். போக போக நிறைய தான் ஆக போகுது. ஃபேஷிசம் பத்தி பேசுனீங்க, நிறைய மற்ற நண்பர்கள்லாம் பேசுனாங்க. பட் த இஷ்யூ இஸ் ஆஸ் சிவில் சொசைட்டி நம்ம என்ன பண்ணணும், டைரக்டா நம்ம செய்ய வேண்டியது பிரசன்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நிலைமையை பத்தி இங்க we can launch a study. கூடிய சீக்கிரத்துல we can all meet, let it be a joint study, and joint studyல தான் ஹெல்ப் இருக்கும். கண்டிப்பா நீங்கலாம் வந்தீங்கன்னா எங்க உங்களுடைய ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் we are willing to come with you. And ப்ரொஃபசர் மூலமா we also hope that ப்ரொஃபசர் எப்போது you have always been our friend, so you'll be with us in any way. Let us take it together. ரெண்டு ப்ரொஃபசர் இருக்காங்க. இல்ல அந்த ப்ரொஃபசர் பார்க்கறாரு கரெக்ட்டா, இந்த ப்ரொஃபசர் சரி. ஸோ இதோட முடிச்சுக்கொண்டு இந்த முக்கியமான ஒரு கூட்டம் நடந்தது. பியூசிஎல் சென்னை இந்த முன் வந்து இந்த கூட்டத்தை நடத்துனீங்க. கிராந்தி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே, ஐ நோ இட்ஸ் யூ லுக் அட் இட் as a duty. I know you look at it as a duty. Let us take this forward. That's the best way we can repay our tribute to Professor Sai. Thank you. நன்றி நன்றி தேங்க்ஸ். Friends, just a minute. After hearing the speeches of other speakers, and just I would like to share only two things. One is that we have to take forward the dreams of Sai Baba. That is a battle in the society, in civil society against the state. That is one aspect. The second aspect is, by virtue of the whole conviction, unjustifiable, unsustainable conviction, injustice has done to Sai Baba himself by person. Ultimately, he lost his life. And several suggestions came that I am appreciating the PUCL that they are going to conduct the survey and other things with regard to the disabilities. The same thing we are going to take in AP and Telangana also, because that's one of the tribute which we are going to give Sai Baba. And while sitting in the dais, an idea crop up in my mind that why don't all the democratic and rights groups in the country unite together and knock the doors of the Supreme Court to make him to realize that what the Indian judiciary in its history make a blunder in dealing with the case of Sai Baba. So here several issues are involved. One is the implication of UAPA and the trial, how it took place and how it is convicted and again acquitted and again stayed and again final acquittal. So there are several stages are there, and several stages the blunders have been committed. So what that the bloody trial judge said that maximum his hands are tied. So what should we do such a bloody fellows? So now that fellow is who is responsible for the death, the primary responsible, is now free. Can't we hold the responsible of such officers? And several questions have been raised with regard to the functioning of judiciary especially. So we know that state is implicating the people in false cases, but what is the role of judiciary? So now why don't we make a trial? So we don't have any hope in the judiciary that the tomorrow Supreme Court will realize itself and accepts its blunder and other things.
But let us, if we approach the court, let us, a debate will start in the society. So in order to keep the debate and to expose the flaws in the judicial system, and it is a better, I am thinking that with consulting other legal expert and other people and the rights organizations, that why don't we approach the Supreme Court to rectify the injustice done to Sai Baba and others in that particular case. Thank you very much. மிகச் சிறப்பான ஒரு உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார் நம்முடைய பொதுச் செயலாளர். அவருடைய கைடன்ஸோட தமிழ்நாடு யூனிட் இங்கே சொல்லப்பட்ட பல செய்திகளை செயலாக்க நிச்சயமாக முயலும் என்ற நம்பிக்கையோடு, அதே போல நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை உருவாக்கி கொண்டு நாம் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மிகச் சிறப்பாக முறையாக நடந்த இந்த கூட்டத்திற்கு நன்றி கூறும் பொறுப்பினை நம்முடைய மோகன் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. எல்லாரும் நான் சொல்லலன்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி நானும் ஒண்ணு சொல்லல. அருண் ஜேட்லி ராஜ்யசபால ஒரு விஷயம் சொன்னார். The desire of post retirement job influences the pre-retirement judgment. சொன்னார் ராஜ்யசபால அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது, எதிர்கட்சி ஃப்ளோர் லீடரா இருக்கும் பொழுது அவர் சொன்னார். அவர் சொன்னாரு, நான் சொல்லல. அவர் சொன்னாரு, நான் சொல்லல. The desire of post retirement job influences the pre-retirement judgments. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு ரோக் ஸ்டேட் என்ன பண்ணும்னா இததான் பண்ணும். 2 வருஷம் முன்னாடி பத்திரிகையில ஒரு செய்தி படிச்சேன். அவரு 90% மாற்றுத்திறனாளியா இருக்கலாங்க, ஆனா அவர் சிந்திக்கிறாருங்க. அவர் மூளை ரொம்ப ஆபத்தானது. இத உயர்நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு பத்திரிகையில பார்த்து ஒரு நீதிபதி சொல்றாரு, டிஸ்கஷன் ஆர்டர்ல இல்ல, ஆனா சொல்றாரு அவர் 90% மாற்றுத்திறனாளியா இருக்கலாம், ஆனா அவர் மூளை ரொம்ப ஆபத்தானதுன்னு. ஆர்குமெண்ட்ல அவர் மூளை ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு ஆளும் வர்க்கம் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு இருக்கோம். அவர் சிந்திக்கிறத நிறுத்திக்கிட்டாரு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மணித்தோழர் சொன்னாரு, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ரிலீஸ் கமிட்டி அத ஆல் இந்தியா லெவல்ல அமைச்சதுல தோழர் பேராசிரியர் சாய்பாபா அவருக்கு முக்கிய பங்கு. அதுக்கு தலைவரா இருந்தவர் பேராசிரியர் சித்திக், காஷ்மீரை சேர்ந்தவர். இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் சரஸ்வதி அவங்க கூட ஒரு கூட்டத்துக்கு தலைமையா இருந்திருக்காங்க. ஆமா, உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல நம்மளுக்கு காமிச்சிடுச்சு. பாபர் மஸ்ஜித் இடிப்பு வழக்கு. டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு, சட்டம் எவ்வளவுதான் சிறப்பானதா இருந்தாலும் அதை யார் கையில வச்சிட்டு இருக்கான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகல் 142ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கொடுத்தா அது என்ன பண்ணுச்சு? நம்பிக்கையின் அடிப்படையில ராமர் கோவில் கட்டிக்கணுச்சு. அத ராமர் தான் சொன்னாருன்னு இன்னைக்கு அந்த நீதிபதியும் சொல்றாரு. இவங்க கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறாரு. ஆமா, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸ். இதெல்லாம் நான் தான் சொல்றேன். சோ ஒரு பக்கம் பாபர் மஸ்ஜித், சட்டப்படி சேரிகள் எரிக்கப்படுது, சட்டப்படி மசூதிகள் இடிக்கப்படுது. இன்னைக்கு யுஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் முஸ்லீம் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்டா மாறிடுச்சு. அதான் அவர் சொன்னார்ல, நம்ம பேராசிரியர் தோழர் ஜவஹர்லா சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னாரு. அவர யாரோ சொன்னாங்க, இந்த மஸ்ஜித் போறது சமீபத்தில் ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டது, HUTன்னு. அதுல ஒரு இது போறாங்க, அவங்க தவா நடத்துறாங்க, அதாவது பிரேயர் மீட்டிங் நடத்துறாங்க. அதுக்காக ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு தோழர் பியூசிஎல் சுரேஷ் தோழர் தான் அதுல முக்கிய அவங்களுக்கான நீதி பெற்று தரல சட்டக்களத்துல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யுஏபிஏ சட்டக்களத்துல வீழ்த்தப்படணும்னு நம்பிக்கை இல்லை.
அது மக்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமா எழுந்து, ஏன்னா இந்த இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுச்சு, அப்சல் குருவை தண்டிப்பதற்கு எந்த இது முகாந்திரம் இல்லைனாலும் இந்தியாவின் கூட்டு மனசாட்சியின்படி அவர் தண்டிக்கப்படுகிறார். இந்த இந்தியாவின் கூட்டு மனசாட்சியின்படி இயங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திட்ட போய் நம்ம போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? நான் வழக்கறிஞர் தான் இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், எதிர்பார்க்க முடியாது. லாட்ரி தான், எந்த ஜட்ஜு கிட்ட போதோ அந்த ஜட்ஜு ஏத்த மாதிரி சொல்லுவாரு. இந்த கூட்டத்திற்கான தயாரிப்புகள் செய்யும் போது கூட தோழர் விகாஷ் அவரோட பேசும்போது அவர் சொன்னாரு, லைவ்லால ஒரு கட்டுரை வந்ததா சொல்லியிருந்தாரு. அதாவது நீ நினைவேந்தல் கூட்டம்லாம் நடத்தக்கூடாது, இது வந்து போராட்டமா தான் இருக்கணும் அப்படின்னாரு. அந்த முன்வைப்போடு இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் எனது நன்றிகளையும், இதில் பங்கேற்ற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் தோழருக்கும், சட்டமன்ற உறுப்பினர், சிறிய கூட்டமா இருந்தாலும் பெரிய சட்ட அவையில பேசி சட்டம் இயற்றக்கூடிய அவையில பேசக்கூடிய தோழர் ஜவஹர்லால் அவர்கள், எங்களுக்கு வந்து ஒரு என்லைட்டிங்கா ஒரு குற்ற உணர்வை உண்மையிலே அப்படிதான் சொல்லணும், அந்த வகையில உரையாற்றிய பேராசிரியர் தீபக் அவர்களுக்கும், அப்புறம் அவரோடு இணைந்து நீண்ட நாள் பணியாற்றி உண்மையிலே அவரு இன்னைக்கு நிறைய விஷயம் நம்மளோட சொன்னாரு. அவரு தோழர் கிராந்தி சைத்தன்யா அவர்களுக்கும் பியூசிஎல் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேராசிரியர் சுரேஷ் முனைவர் சுரேஷ் அவர்களுக்கும் தலைமை வகித்த பேராசிரியர் சரஸ்வதி நன்றி.